அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். வணக்கம் சார். சத்தியமேவே சத்தியமேவே ஜெயதே. இந்திய அரசின் தேசிய சின்னத்தினுடைய சின்னத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் மிகச்சிறந்த வாசகம். இதைத்தான் தமிழக அரசில் சின்னத்தினுடைய வாசகமாக பொறிக்கப்பட்டுள்ளது. வாய்மைய வெல்லும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொடுத்த அந்த வாசகம். இந்த வாசகம் என்பது மிகச்சிறந்த ஒரு படிப்பினையை தினந்தோறும் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதற்கும் இன்றைக்கு விஜயதசமி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். விஜயதசமி என்றால் என்ன? ஏன் விஜயதசமி கொண்டாடப்படுகிறது? இதற்கான வரலாற்று பூர்வமான செய்திகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விஜயதசமி என்றால், விஜயதசமி என்றால் 10வது நாள், விஜய என்றால் வெற்றி, வெற்றி பெற்ற 10வது நாளை கொண்டாடுகின்ற தினம் விஜயதசமி என்று சொல்லப்படுகிறது. அப்போ யார் வெற்றி பெற்றால், எதற்காக வெற்றி பெற்றார், எதை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கிறது. அப்படி பார்த்தால் இந்த விஜயதசமி என்பது கிமு 261வது ஆண்டு கலிங்கப்பூர் நடைபெற்ற பொழுது மௌரிய பேரரசனுடைய மாமன்னன் அசோக சக்கரவர்த்தி மாபெரும் வெற்றி பெறுகிறார். யாரை எதிர்த்து வெற்றி பெறுகிறார் என்றால், கலிங்கத்து நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ராஜா அனந்த பத்மநாபா என்ற அரசன் கலிங்கத்தை ஆட்சி செய்கிறார். அவரை வெற்றி கொள்கிறார். இந்தியாவில் நடைபெற்ற மிகச்சிறந்த போர்களில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான போர்களில் ஒன்று கலிங்கத்து போர். ஏன் இது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது என்றால், இந்த போரில் ஏறத்தாழ இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மற்றும் கல்வெட்டு குறிப்புகளின் அடிப்படையில் ஏறத்தாழ 1,00,000 பேர் இறந்திருக்கிறார்கள். 1,00,000 பேர். பல கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டுள்ளது. 1,00,000 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. அதைவிடவும் குற்றுயிரும் கொலையுருமாக உறுப்புகள் வெட்டப்பட்டு துடிதுடித்து கொண்டிருந்த அவர்களினுடைய எண்ணிக்கை என்பது 1,50,000த்திற்கும் அதிகமானது. வரலாற்று குறிப்புகள், கல்வெட்டு குறிப்புகள். அப்படி இந்த ஒரு மாபெரும் வெற்றியை அசோக சக்கரவர்த்தி கொண்டாடுகின்ற சூழல், வெற்றி பெறுகின்ற பொழுது அரண்மனையில் கொண்டாடுகின்ற பொழுது அப்போது புத்தபிட்சை அவர்களுக்கு சொல்கிறார், மன்னா, நீங்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கிறீர்கள், மகிழ்ச்சி அடைகிறீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையில் வெற்றி பெறவில்லை, தோல்வி அடைந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்றார். அசோக சக்கரவர்த்தி பெரிய ஆச்சரியம். ஒரு மன்னன் என்பவன் இன்னொரு நாட்டை வெற்றி பெறுவதும் அங்கே எதிரிகளை கொலை செய்வதும் அது அரசனுக்கு தர்மமாக கருதப்படுகிறது. இதில் எந்த தவறு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஆன்மீகம் என்பது அன்போடு இருப்பது, அன்பாக எடுத்துரைப்பது என்பது ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நாதமாக இருந்தாலும் கூட, தவறு செய்கின்ற பொழுது அது அரசனாக இருந்தாலும் அதை எதிர்த்து கேட்கக்கூடிய துணிச்சலை பெற்றவர்கள் ஆன்மீகவாதிகளாக, மிகச்சிறந்த ஆன்மீகளாக போற்றப்படுவார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு ஸ்டோரி எழுதணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தாக்க, இயேசு அவர்களையோ புத்தனையோ அன்போடு இயந்த இந்த ஒரு போர்ஷன், இந்த ஒரு பக்கம் நாள் இன்னொரு போர்ஷனா எடுத்தாக்க மிகச்சிறந்த அவர்கள் மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளராக நான் பார்ப்பேன். காரணம், அரசுக்கு எதிராக அவர்கள் கேள்வி தொடுத்து மக்களை ஆன்மீக வழியில் நடத்தி சென்ற மிகச்சிறந்த ஆன்மீகவாதிகள், புரட்சியாளர்கள். அப்போ அந்த இடத்துல போகும்பொழுது அசோக மன்னனுக்கும் புத்தபிட்சுக்கும் இடையே நடைபெற்ற அந்த உரையாடலில் புத்தபிட்சு சொல்கிறார், நீங்க அந்த கலிங்கத்தில் நடைபெற்று அந்த இடத்தை போய் பாருங்கள், நீ வெற்றி பெற்றன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இடத்தை போய் பார்த்துட்டு பேசுங்க மன்னரே அப்படின்னு சொல்றான். உடனே போறாரு. போய் பார்க்கின்ற பொழுது அங்க ஆயிரக்கணக்கானவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய மகனின் உடலை, கணவனின் உடலை, தந்தையின் உடலை சுற்றி தேடிக்கொண்டிருக்கின்ற உறவுகளை பார்க்கிறார். அதே போன்று அங்க இருக்கக்கூடிய கணவனை கண்டெடுத்து விட்டு அவனுக்காக அழுது கொண்டிருக்கின்ற மனைவி மக்களை பார்க்கிறார், குழந்தைகளை பார்க்கிறார்.
தன்னை காப்பாற்றுவான் என்று நம்பிக்கொண்டிருந்த பெற்றோர்களுடைய கண்ணீரை பார்க்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது மனம் உடைகிறார். மனம் உடைந்து அந்த இடத்தில் அழுது விட்டு திரும்ப வருகிறார். திரும்ப வந்து அரசவைக்கு வருகின்ற பொழுது உடைந்த மனதோடு நிற்கிறார். உடைந்த மனதோடு நிற்கின்ற போது அவருக்கு என்னன்னா, அரசன் என்றால் போர் செய்ய வேண்டும், வெற்றி பெற வேண்டும், எதிரிகளை கொலை செய்ய வேண்டும், நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதானே சட்டம். அதைத்தானே நான் செய்திருக்கிறேன். இது எப்படி தவறாக இருக்க முடியும்? ஆனாலும் கூட இவ்வளவு உயிர்கள் பலியிடப்பட்டது என்கின்ற பொழுது மனம் வேதனைப்படுகிறது. அப்படிங்கிறது கலங்கி நிற்கின்ற பொழுது அப்போது சொல்கின்றார். அப்பொழுதுதான் அந்த புத்து பிட்சு சொல்கின்றான், மன்னா, நீங்கள் நினைப்பது உண்மை. அரசை விரிவுபடுத்த வேண்டும் என்றும் நாட்டை விரிவுபடுத்த வேண்டும் என்கின்ற நோக்கம் அரசனுடைய நோக்கம். அது வாள்முனையை விட நூல் முனையால் நடத்த முடியும் என்று சொல்கின்றார். அப்போது அதை கேட்கிறார், எப்படி அது முடியும், சாத்தியம் என்கின்ற பொழுது அப்பொழுது புத்த பிட்சு அவருக்கு சொல்கின்றார், வாளால் தலைகளை வீழ்த்த முடியும், நூலால் தலைமுறைகளை வாழ்த்த முடியும். வாளால் உயிரை எடுக்க முடியும், ஆனால் நூலால் உயிரை வளர்க்க முடியும். வாளால் யுத்தத்தை தொடங்க முடியும், நூலால் மன சுத்தத்தை தொடங்க முடியும். வாளால் எதிரிகளை மண்ணில் வீழ்த்த முடியும், நூலால் எதிரிகளின் மனதை மாற்ற முடியும். வாளால் வாளை இரத்தத்தில் துடிதுடிக்க வைக்க முடியும், இரத்தத்தில் வாளை துடிதுடிக்க வைக்க முடியும். ஆனால் அதே நூலால் அன்பென்ற முத்தத்தில் துடிதுடிக்க வைக்க முடியும். வாளால் ஆணவத்தை கொடுக்க முடியும், நூலால் அன்பை கொடுக்க முடியும். வாளால் தங்க கிரீடம் கொடுக்க முடியும், நூலால் மக்களின் இதயத்தில் தங்க இடம் கொடுக்கும். வாளால் ஒரு வாள் ஒரு நாட்டை கொடுக்கும், நூல் ஒரு புது உலகத்தையே கொடுக்கும். வாள் படையை கொடுக்கும், ஆனால் நூல் வாழ்வதற்கான பாதையை கொடுக்கும். வாள் எடுத்தவனை மரணமடைய செய்யும். நூல் என்பது மரணத்தையும் வென்று மரணமில்லா வாழ்க்கையை வாழ வைக்கும். இது சத்தியம் என்று புத்த பீட்ச் அசோகருக்கு எடுத்துரைக்கிறார். வாளை விட மிகச் சிறந்தது நூல் என்கின்ற செய்தி அந்த இடத்தில் தருகிறார். அப்பொழுது அந்த இடத்தில் அசோகர் சொல்கின்றார், உண்மையில் இதை நான் உணர்கின்றேன். வாளால் மக்களை கொன்று இந்த நாட்டை விரிவுபடுத்த முடியும், மக்களை ஆட்சி செய்ய முடியும் என்பதை விடவும் அன்பால் மக்களை ஆட்சி செய்ய முடியும் என்பதை நான் உணர்கிறேன் என்று அவர் அறிவிக்கிறார். இந்த அறிவிற்கு பெயர் தம்ம கோஷம் என்று சொல்லப்படுகிறது. தம்ம கோஷம் என்றால் வாளை விடவும் அன்பால் மக்களை ஆட்சி செய்ய முடியும் என்கின்ற வாசகம் தம்ம கோஷமாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு தொடர்ச்சியாக இதை பற்றிய சிந்தனையோடு அடுத்த கட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தொடர்ச்சியான சிந்தனையில் 9வது நாள் முடிவெடுக்கின்றார். இனி போர் தொழில் செய்ய மாட்டேன் என்கின்ற முடிவெடுக்கிறார். போர் தொழில் செய்ய மாட்டேன் என்கின்ற முடிவெடுத்து இதுவரை அந்த போரில் எதிரிகளை கொன்று குவித்த வாள் இருக்கு இல்லையா, ஆயுதங்கள் அனைத்தையும் ரத்தம் தோய்ந்த காய்ந்த இரத்தத்தில் மிதந்து கொண்டிருக்கின்ற காய்ந்த இரத்தத்தோடு இரத்தமாக உடலாக வடிவெடுத்திருக்கின்ற அந்த வாளை, போர் ஆயுதங்கள் அனைத்தையும் கழுவுகின்றார். அனைத்தையும் கழுவுகின்ற பொழுதுதான் அந்த இடத்தில் அந்த நாளை குறிப்பிடுகின்ற நாள்தான் ஆயுத பூஜை. உண்மையில் ஆயுத பூஜை என்பது போர் தொழில் செய்கின்ற போர் கருவிகளை கழுவுவதை மட்டும்தான் குறிக்கும். பிறகு காலகட்டங்கள் மாறுகின்ற பொழுது எல்லாருமே சண்டைக்கு போயிட்டு இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டுமே போர் வெப்பன்ஸ் இருக்காது. அதனால சூழலுக்கேற்ப அவரவர்கள் எதை பயன்படுத்துகின்றார்கள், அவர்களுடைய வாழ்விற்கு எது முக்கியமாக இருக்கிறதோ, எதை வைத்து தன்னுடைய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆதாரமாக இருக்கிறதோ அதை கருவியாக கொண்டு அதை வணங்குகின்ற போக்கு மாற்றப்படுகிறது. அது சரியானதும் கூட. எனக்கு என்னுடைய பசியை, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தொழில் என்றால் அது தெய்வத்திற்கு சமமானது என்கின்ற பொழுது அதை கும்பிடுறாங்க. இந்த கருத்தியல் என்பது அந்த இடத்தில் 9ஆம் நாள் மிக முக்கியமான விஷயம், சொல்லக்கூடிய விஷயம், கற்றுக்கொள்ள விஷயம் அப்படின்னா, அதாவது எந்த இடத்தில் ஒரு நூல்
நூலகம் திறக்கப்படுகிறதோ, ஒரு நூலகம் திறக்கப்படுகின்ற பொழுது 10 சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது என்ற வாசகம் இருக்கிறது, பொன்மொழி இருக்கிறது. ஏன் அப்படின்னாக்க, எப்பொழுது அறிவுடன் ஒருவன் சிந்திக்க ஆரம்பிக்கின்றாரோ, அறிவுடன் சிந்திக்கின்ற பொழுதே குற்றங்கள் குறைய தொடங்குகிறது. அப்போ அசோகர் முடிவெடுக்கிறார் அந்த இடத்தில். அப்போது மன்னன், அங்க இருக்கின்ற வீரர்கள் போர் தொழிலை கைவிட்டு விட்டால் அவர்களுக்கான வேலை என்ன என்கின்ற சொல்கின்ற பொழுது, போர் தொழிலும் குற்றங்களும் குறைகின்ற பொழுது அடுத்த ஆப்ஷன் எஜுகேஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. அடுத்த ஆப்ஷன் எஜுகேஷன் தான். ஸோ அதனால என்ன பண்றாரு, அடுத்தது இந்த போர் தொழில் கைவிடுகின்ற பொழுது அடுத்ததாக அனைவரும் கல்வி கற்க வேண்டும். கல்வி என்கின்றது ஆன்மீகத்தை சொல்கின்றார். ஆன்மீகத்தில் அந்த இடத்தில் மதம் என்பது வரவில்லை. அனைவரும் தன்னுடைய மனதை படிக்க வேண்டும், மனதின் மூலமாக ஆன்மீகத்தை கற்க வேண்டும், அதன் மூலமாக இறைவனை அடைய வேண்டும். மதம் என்பது அந்த இடத்தில் முக்கிய பிரதானமாக சொல்லப்படவில்லை. மனதை கற்க வேண்டும், அன்பையும் நேசத்தையும் அடுத்தவர்களோடு சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்வில் நாம் இந்த மண்ணில் எதற்காக நாம் பிறந்தோம் என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பாக இந்த கல்வி அமைய வேண்டும் என்று ஒரு முடிவெடுக்கிறார். போர் தொழில் கைவிடப்பட்டு கல்வியின் பக்கம் மடைமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுதுதான் அந்த 9வது நாள் ஆயுத பூஜை என்றும் சரஸ்வதி பூஜை என்றும் கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு இட் ஹேஸ் எ டிக்ளர். அதன் பிறகு அந்த வெற்றி பெற்ற 10வது நாள் விஜயதசமி. வெற்றி பெற்ற 10வது நாள், விஜயம் என்றால் வெற்றி, தசமி என்றால் 10. வெற்றி பெற்ற 10வது நாளில் அசோக சக்கரவர்த்தி அறிவிக்கின்றார், இந்த மானுடத்தில் மக்கள் உய்விக்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு கல்வி என்பது முக்கியம், போர் என்பது கூடாது என்று சொல்கின்றார். போர் கூடாது என்று சொல்வதற்கு மிக முக்கிய அடிப்படை காரணம், அல்லது போர் வருவதற்கு அடிப்படை காரணம், மிக முக்கியமான காரணம், விஜயதசமி எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், அதனுடைய அடிப்படை சாராம்சம் என்று சொல்லப்பட்டது. அந்த இடத்தில் ஒரு கோபம், போருக்கான அடிப்படை காரணம் கோபம், வெறுப்பு, வேகம், ஆணவம், அதிகாரம், திமிர், இது போன்ற தேவையற்ற சிந்தனைகள் மனதில் இருக்கின்ற போது அது போராக மாறுகிறது. எனவே அவர் சொல்கின்றார், 10வது நாளில், விஜயதசமி என்று நாம் இன்று கொண்டாடுகின்ற 10வது நாளில் நாம் கோபத்தை கைவிட வேண்டும், வெறுப்பை கைவிட வேண்டும். கோபம், வெறுப்பு, ஆணவம், அதிகாரம், இது அனைத்தையுமே கைவிட்டு விட்டு அன்பான பாதையை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த விஜயதசமி என்பது. அந்த விஜயதசமி, எனக்கு தெரிஞ்சு விஜயதசமி என்பது இந்த அடிப்படையில் கொண்டாடுகிறார்களா அப்படிங்கிறதை என்னால பெரும்பாலும் யூகிக்க முடியல. கொண்டாட்டம் என்பதை வரவேற்கலாம், ஆனால் கொண்டாட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய செய்தி என்ன, அந்த கொண்டாட்டத்தை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றோம், உண்மையில் அந்த கொண்டாட்டத்தின் பொழுது இதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னா. இப்போ ஒருத்தர் வந்து ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ் கிடைக்குதுன்னா அதுல 1வது வர்றாங்க, 2வது வர்றாங்க, அட்லீஸ்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குறைந்தபட்சம் ஓட்டப்பந்தயத்துல ஓடணும் அப்படிங்கிற எண்ணமாவது இருக்குது இல்லையா? அதனாலதான் பரிசு கிடைக்குது. ஆனால் ஒரு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகின்றோம், செலவு பண்ணி கொண்டாடுறோம், எல்லாத்திட்டையும் விஷஸ் பண்றோம், ஷேர் பண்றோம்னா அப்ப எதுக்கு இது கொண்டாடணும், ஏன் கொண்டாடணும்? அப்ப இந்த கொண்டாட்டத்தின் போது குறைந்தபட்சம் இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம், என்ன பெற்றுக்கொண்டோம், என்னை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தாக்க கொஞ்சம் பேர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் கொண்டாட்டம் என்பதை கொண்டாட்டமாக கழித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விஜயதசமி என்பது மிகச்சிறந்த படிப்பினையை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்கின்றது. அதுல முக்கியமாக அது நிறைய இருக்கு. ஏன் படிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. படிப்பினை என்பது அசோகர் வந்து முழுக்க, அதன் பிறகு நாடுகள் முழுவதுமே அவர் எடுத்து சொன்னது எல்லாமே மக்களை அன்பின் மூலம் வெற்றி கொள்ள வேண்டும், படிப்பினையை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும், கல்வியை கொடுக்க வேண்டும் என்றதான் தொடர்ச்சியாக அவருடைய போதனைகள் இருக்கிறது. அதன் பிறகு அவருடைய வழி வந்த அனைத்து மன்னர்களுமே அதைத்தான் செய்தார்கள். அப்போ கல்வி எந்த அளவிற்கு முக்கியமானது அப்படிங்கிறது அவர் மிக தெளிவாக சொல்கிறார். ஏனால் சரியான கல்வியை ஒருவருக்கு கொடுத்து விட்டால், சரியான கல்விங்கிறது யார் எப்படி படிச்சுக்கிறாங்களே, பெரும்பாலும் இன்றைய சூழலில் வளர்க்கப்படுகின்ற குழந்தைகளுடைய கல்வி என்பது எப்படி இருக்கிறது என்றால் பொருளாதாரத்தை நோக்கியே இருக்கிறது. அவர்கள் எப்படி இருந்தாலும் நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், படிச்சுட்டு கார் வாங்கணும், பங்களா கட்டணும், சொபிசிகேட்டடா இருக்கணும், இப்படி ஒரு இலக்கை நோக்கி போகிறது. ஆனால் அப்படி இல்லை. அது அடிப்படை தேவைதான். ஒவ்வொருத்தரும் தான் சந்தோஷமாகவும் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படையாக அந்த கல்வியை வைத்துக் கொள்கிறார். அது தவறல்ல. ஆனால்
அதையும் தாண்டி இந்த உலகிற்கு நீ பிறந்தால் அதிகபட்சம் ஒண்ணு இல்ல. ஒரு ஒரு பிளான்ட், ஒரு மரத்தை எடுத்துக்கிட்ட, ஒரு செடி கொடி எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு இலை உதிர்ந்த பொழுது அந்த இலை உதிர்ந்த இடத்தில் அந்த இடத்துல ஒரு வடு இருக்குது. தனக்கான இடத்தை அந்த அந்த இலை விட்டு விட்டு செல்கிறது. ஒரு இலை, ஒரு சாதாரண நான் சொல்லுகின்ற ஒரு இலை இருக்கு இல்லையா, மரம் வளர்கின்ற போது அந்த இலை விழுந்த பொழுது அதற்கான சுவடு அந்த இடத்துல இருக்கும். எப்போது இப்ப பார்த்தோன்னா அந்த சுவடு ஏன் இருக்கிறதுனா, இந்த இடத்தில் ஏற்கனவே ஏதோ ஒரு இலை இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ தான் இருந்த இருப்பை அந்த மரத்திடம் ஒரு இலை கூட சொல்லிவிட்டு போகிறது. நான் இந்த இடத்துல இருந்தேன் அப்படிங்கிறது இருப்பை பதிய வைத்து விட்டு செல்கிறது. அதை விட மிக முக்கியமானது, இப்ப காலாண்டர் எடுத்து வச்சிருக்கோம், வீட்டுல மாட்டியிருக்கோம் அப்படின்னா, அந்த காலாண்டர்ல ஒரு வருஷம் முடிச்சுட்டு அடுத்தது வருஷத்துல காலாண்டர்ல மாட்டிருந்த போது அந்த வீட்டுல சுவர் எல்லாமே ஏதோ ஒரு மாதிரியா இருக்கும், அழுக்கா இருக்கும். அந்த காலாண்டர் எடுக்கின்ற பொழுது, காலாண்டர் எடுக்கிற அந்த 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 பக்கத்துல இருக்க எடுத்த பிறகு அந்த இடம் பளிச்சுன்னு இருக்கும், தூய்மையாக இருக்கும், அழகாக இருக்கும். அதிகபட்சம் இல்லை, இட்ஸ் ஏ சிம்பிள் மெசேஜ் டு ஆல். அந்த ஒரு காலண்டர்கள் எடுக்கும்போது அந்த காலண்டர் சொல்லுது, தான் இந்த இடத்தில் இருந்திருக்கிறேன் ஓராண்டு என்பதை பதிவு செய்கிறது. குறைந்தபட்சம் தன்னுடைய இருப்பை பதிவு செய்கிறது. ஆக தனக்கென்று மிகப்பெரிய வாழ்வோ வரலாறோ பேசுகின்றதோ அல்லது உணர்வுகளை கடத்துகின்ற எந்த ஒரு சூழலுமே இல்லாத ஒரு இலையும் தடையும் ஒரு சாதாரண காகிதம் கூட தான் இந்த இடத்தில் இருந்தேன் என்பதை தன்னுடைய இருப்பை பதிவு செய்துவிட்டு செல்கின்ற பொழுது, எல்லா வளங்களும் பெற்று கடவுளுக்கு சமமான அறிவையும் உடலையும் ஆன்மீக சிந்தனையும் பெற்ற மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தான் எதற்காக வாழ்ந்தோம் என்கின்ற செய்தியை பதிவு செய்வதை மறந்து விடுகிறார்கள். அதனால பெரிய பதிவு செய்யணும் அப்படிங்கன்னா வரலாற்று ரீதியாக மக்களை ஆட்சி செய்ய வேண்டும், மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் அல்லது சாதிக்க வேண்டும் அப்படின்னு இல்லை. குறைந்தபட்சம் நான் தான் பாட சொல்றேன், குறைந்தபட்சம் 10 பேருக்காவது தன்னுடைய வாழ்க்கையை இப்படிதான் நான் வாழ்ந்திருக்கின்றேன், ஒரு மிகச்சிறந்த வாழ்க்கை என்பது எப்படி இருக்கும், ஒரு ஆன்மீக வாழ்க்கை என்பது இருக்கும், ஒரு பிறப்பினுடைய அடிப்படையான நோக்கம் என்னவாக இருக்கும், தான் ஒரு வேலை செய்கின்றோம் அல்லது தொழில் செய்கின்றோம், ஒரு குடும்பம் நடத்துகின்றோம் என்றால் தனக்கான ஒரு அனுபவம் இருக்கு இல்லையா, இந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு குறைந்தபட்சம் சொல்கின்ற பொழுது அல்லது குடும்பத்துல தாண்டி ஒருவருக்கு, ஏன்னா வாழ்வு என்பது சுயநலத்தோடு இருக்கக்கூடாது, பொதுநலம் சார்ந்தது இருந்தால் தான் அது வாழ்க்கையாக இருக்கும். அட்லீஸ்ட் குடும்ப உறுப்பினர்களோடு அந்த விஷயத்தையாவது பகிர்ந்து கொண்டு, நல்ல எண்ணத்தில் பகிர்ந்து கொண்டு நல்லதை நோக்கி அவர்கள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பை ஒவ்வொருவராலும் உருவாக்க முடியும். அதை தாண்டி மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடியும். ஆனால் அப்படி செய்வதில்லை. ஆனால் ஆன்மீகம் என்பதும் ஆன்மீகத்தினுடைய அடிப்படை நோக்கியுமே மற்றவர்களுக்கு அதை செய்ய வேண்டும் என்கின்றதாம். நம்ம ஆன்மீகங்கிறத பெரும்பாலும் திரும்ப திரும்ப டாக்டர் சொல்றது என்னன்னா, கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, வேண்டிக்கிறது, திரும்ப வருது, ரிப்பீட்டு. கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, வேண்டிக்கிறது, ரிப்பீட்டு. இப்போ பெரும்பாலானவர்கள் ஆன்மீகம் என்கின்ற சிந்தனை வருகின்ற பொழுது அவர்கள் எல்லாமே கோயிலுக்கு போறது, வேண்டுறது அப்படிங்கிறது அது தவறில்லை. ஏனென்றால் அந்த இடத்துட்டு கோயிலுக்கு போகும்பொழுது மன ரீதியாக அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று இறைவனே நேரடியாக இப்போ போய் பார்க்குறாங்க, கும்பிடுறாங்க. அப்படிங்கும்போது இறைவனையே நேரடியாக பார்த்ததாகவும் தன்னுடைய கோரிக்கையை அவரிடம் சொல்லிவிட்டதாகவும் அவர் நடத்தி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடும் குறைந்தபட்ச நம்பிக்கை ஏற்படுகிறது. ஆனால் சித்தர்களும் புத்தர் என்பவரே மிகச்சிறந்த சித்தர் தான். அப்போ புத்தரும் சித்தர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அதுல தாய்மானவர் சொல்றாரு, நெஞ்சே கோவில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை செய்ய வாராய் பராபரமே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நெஞ்சே கோயில், ஒரு கோயில் எந்த அளவிற்கு நீங்கள் புனிதமாக கருதுகிறீர்கள், உங்களுக்கு எதை கொடுக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ அதுதான் உங்களுடைய நெஞ்சம். நெஞ்சம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். டைரக்டா அகத்தியர் சொல்றதை நான் பல முறை சொல்றது, மனம் மனம் தூய்மை, மனமது செம்மையானால் அவ்வளவுதான் மனமது. அப்ப கோயில் அன்பே. நினைவு, நினைவு என்பது சுகந்தமாக இருக்க வேண்டும். எந்த நினைவுனா, நம்மிடம் வருபவர்களும் நம்மை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஃப்ராக்ரன்ஸ், அந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுதும் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற நினைப்பும் ஒரு சுகந்தம், அழகான ஒரு அன்பான அந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸ், ஒரு அந்த இனிமையான சுகந்தமான அந்த புகை இருக்கு இல்லையா, இப்போ பூஜை செய்யறோம் புகை இருக்குல்ல, அந்த நறுமணம், அந்த நறுமணத்தை உணர்கின்ற அளவிற்கு நினைவுகள் இருக்க வேண்டும். மஞ்சள் நீர் இப்படியே தொடர்த்தியா வருது. அப்போ சித்தர்கள் பெரும்பாலும் சொல்வது நீங்க கோயிலுக்கு போகணுங்கிறது, அதனால கோயிலுக்கு போகக்கூடாது என்பதில்லை.
ஒரு கோயிலுக்கு போவதால் என்ன நடக்கிறது, நீங்கள் என்ன அதிலிருந்து பெற்றுக்கொள்கிறீர்கள், உங்கள் மனமும் உடலும் என்ன மாற்றம் செய்கிறது, இதனால் பிறருக்கு நீங்கள் என்ன சொல்ல முடிகிறது என்பதை அவர்கள் காலகாலமாக சொல்லி கொண்டிருக்கின்றார். அதனால தான் டாக்டர் சொன்னார், இது வந்து ஒரு பெரிய ரிவால்யூஷனை கொண்டு வரும், இங்கே வருபவர்களுக்கு பெரிய ரிவால்யூஷனை கொண்டு வரும். கோயிலுக்கு போய் நின்று நான் மணிக்கணக்கில் நின்று அந்த இடத்துல கிடைக்குமா கிடைக்காத அதுக்கான செலவுகள் செய்து, அது தவறில்லை எதுவுமே, அதனால இன்டைரக்டா எடுத்துக்கூடாது அப்படிலாம் டாக்டர் சொல்றது. அதே இதில் நீங்க வீட்டில் உட்காந்து இதை பழகிட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மனதையே கோயிலாக நீங்கள் மாற்றிவிட்டால் உங்களுடைய வேண்டுதல் என்பதை உங்களுக்குள்ளாக சொல்லி அதை வெற்றி பெறுகின்ற சூழலையும் அது நடைமுறைப்படுத்துகின்ற சூழலையும் நீங்கள் உணர்ந்து கொண்டால் கடவுள் உங்களை நோக்கி வருவார். நீங்கள் கடவுளை நோக்கி போறது. இப்ப நீங்க போறீங்கன்னா ஒரு ட்ரெயின் போறீங்க, பஸ் போறீங்க, போய் அங்க ஏறணும் அப்படிங்கறத நீங்க நினைச்சா உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கடவுளே உங்களை நோக்கி வருவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பை சித்தர்கள் அருளி கொண்டிருக்கிறார்கள் காலகாலமாக. எனக்கு தெரிஞ்சு சித்தர்களை தாண்டி உலகத்துல நான் படிச்சது கொஞ்சம் தான், தெரிஞ்சு கொண்டது கொஞ்சம் தான், ஆனாலும் கூட சித்தர்களை தாண்டி ஆன்மீகத்தை பற்றி உலகத்துல யாராலும் சொல்லவே முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறை தூதர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனாலும் சிலர் வந்து ஒவ்வொரு அவர்களுடைய போர்ஷனா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அனைத்தையுமே அறிவியல் பூர்வமாக சொல்லியிருக்கிறது வந்து சித்தர்கள் தான். சித்தர்களுடைய பாடல்கள் வந்து முழுக்க முழுக்க அறிவியல் சார்ந்தது. ஆக்சுவலி என்னோட எப்படி நான் டேக் அப் பண்ணிட்டு என்னோட போர்ஷன்ஸ் இருந்தது, என்னுடைய தாட் எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, வெரி பிகினிங் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஒன்னில இருந்து சித்தர்களுடைய பாடல் அஸ் வெல் அஸ் த சயின்ஸ், அது முழுக்க முழுக்க இது ஒரு அறிவியல் வகுப்பாகவும் அவர்கள் சொன்ன பாடல்கள் மூலம் வழிபடுகின்ற முறை, வேண்டுதல் முறை, இதுவும் அது எப்படி அறிவியல் பூர்வமாக ஒத்து போகிறது, அறிவியலாக அது எப்படி வெற்றி பெறுகிறது, நம்ம நினைக்கிறோம் நடக்குது, அது எப்படி நம்ம நினைக்கிறதை நடத்தி காட்ட முடிகிறது. அப்போ மைண்ட்ல ஃபைன் டியூன் எப்படி பண்ணப்படுது, அப்ப ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, ஒரு நோய்க்கும் ஃப்ரீக்வன்சினா என்ன ஃப்ரீக்வன்சி, அப்ப நம்ம நியூட்ரல் ஃப்ரீக்வன்சிக்கு எப்படி மனதை கொண்டு வர முடியும், கான்சியஸ் சப்கான்சியஸ்ல எப்படி வந்து தாட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டு போய் சக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதும், பிளாக் ஹோல் தியரிக்கும் சித்தர்கள் எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. அதே போன்று அவர்கள் வள்ளலார் சுவாமிகள் அட்டகாசமா சொல்றார், அண்டம் 100 அரை நொடியில் கடந்தேனேன்றார். அது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை, அது வந்து பிளாக் ஹோல்ல ஐன்ஸ்டீன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படின்னு சொன்னாக்க, இந்த பூமியை இந்த 9 கிரகங்கள் இதை தாண்டி ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. பிளாக் ஹோல் தியரியில அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எப்படின்னாக்க, லைட் இருக்கு இல்லையா, ஒளியை விட குறைந்த அளவு எடை இருக்கணும். எலிக்கு அதுக்கே எடைங்கிறது 0.0 சம்திங் தான். அதை விட குறைந்த எடையும் அதை விட வேகமாக செல்லக்கூடிய ஒரு பொருளையும் நீங்கள் கண்டுபிடிக்கின்ற பொழுதுதான் இதுல இருந்து வெளியில போக முடியும். அப்ப இந்த சயின்ஸை வந்து வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. விஜயதசமி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆயுத பூஜை எல்லாம் முடிச்சுட்டு இருப்பீங்க. எப்படி கும்பிட்டீங்கன்னு தெரியல. வழக்கம் போல் கும்பிட்றதும் கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் கும்பிடுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ விஜயதசமி அப்படின்னா ஏன் கும்பிட்றோம், எதுக்காக கும்பிட்றோம் அப்படி அதுக்கும் தெரியாது. புதுசாக இன்னைக்கு விஷயங்கள் நாம் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம், கல்வி கற்கலாம், புதிய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஆரம்பிக்கலாம். விஜயதசமி அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாரும் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் புதுசாக ஸ்கூலில் சேர்த்துவாங்க, இல்லை படிப்பு புதுசாக போய் சேர்த்துறவங்க சேர்த்துவாங்க. இன்றைக்கி பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்க பண்ணுவாங்க. ஏன் இந்த நாளில் செலக்ட் பண்ணி இந்த நாளில் விஜயதசமி அன்னைக்கு பண்ணணும், காரணம் தெரியாது. என்ன காரணம் அப்படின்னா, பொதுவாகவே வாழ்க்கை வந்து நன்மை தீமை ரெண்டுமே கலந்துன்னு சொல்லியிருக்கோம். yin yang சொல்லுவோம், சக்தி சிவம் தத்துவம்னு சொல்லுவோம். வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கும், நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இரட்டை தத்துவத்தால் உருவானது இந்த உலகம். அப்போது அதில் தீமைகள் எல்லாம் அழிச்சிடுறோம். சிவன் சக்தி அப்படின்னு சொன்னால் சக்தியை மாயைன்னு சொல்லுவாங்க, சிவனை ஞானம்னு சொல்லுவாங்க. சிவனை வந்து ஞானம், சக்தி வந்து மாயை. அப்போ அந்த மாயை விலகினா தான் சிவனை அறிய முடியும், ஞானத்தை அறிய முடியும். மாயை வந்து வெளியே வரணும். நாம் இந்த மாயை வந்து ஒரு மதம் வெவ்வேறு பேரில் சொல்லுது. இந்து மதம் வந்து மாயை அப்படின்னு சொல்லுது, இந்து மதம் வந்து மாயைன்னு சொல்லுது. இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்த்தோம்னா அசுரர்கள்னு சொல்லுது, உயர்ந்த நிலையும் தேவர்கள்னு சொல்லுது.
இஸ்லாமும் வந்து கிறிஸ்டியானிட்டியும் வந்து அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சாத்தான்னு சொல்லுவாங்க. சாத்தான், சாத்தானை விட்டு வெளியே வாங்க, சாத்தான் சொல்கிற பேச்சை கேட்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. பைபிள்லையும் வரும், குரான்லேயும் வரும். சாத்தான் பேச்சை கேட்காதீங்க, சாத்தான்கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாத்தானை படைச்சதே இறைவன் தான், அப்புறம் படைச்சிட்டு விட்டு போகாதீங்க போகாதீங்கன்னுவாங்க. சரியா? ஆப்பிள் பழத்தை உருவாக்கிட்டு அந்த ஆப்பிளை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட் சொன்னால் அப்போ ஏவாள் எப்படி கேட்பாங்க? ஆதாம் சொல்கிறார் சாப்பிடாதமா வேணும், இல்லை இல்லை நான் போய் சாப்பிட்றேன். ஏவாள் படத்தை வச்சுட்டு அது சாப்பிடாதன்னா என்ன? இதே தான் மருந்து சாப்பிடும்போது சொல்லுவாங்க, குரங்கு பற்றி நினைக்காதே. மருந்து சாப்பிடும்பொழுது குரங்கு பற்றி நினைக்காத கம்முன்னு விட்டாதே, எப்படி நினைக்க போகிறதில்ல, சாப்பிட போகிறான். நீ மருந்து சாப்பிடும்போது குரங்கு பற்றி நினைக்காதே அப்படின்னு சொல்லிட்டா அவன் மருந்து எடுத்து வச்சோடனே குரங்கு தான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்படிதானே? மருந்து சாப்பிடும்போது இல்லைங்க காலையில் இது சாப்பிடணும், மதியம் இது சாப்பிடணும், நைட் சாப்பிடணும், ஓகே ரைட், அது எப்படி நினைக்க போகிறது. ஆனால் நாமளே சொல்கிறோம் இங்கே, மருந்து சாப்பிடும்போது மட்டும் குரங்கு பற்றி நினைக்கவே நினைக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவன் எடுத்து வச்சோடனே முதல்ல சாப்பிட்டு முடிய குரங்கு தான் ஞாபகம் வரும். அப்போ எப்படி கடவுள் பிளான் பண்ணி கொடுக்க பார்த்தீங்களா? எல்லா கத்த வேலையும் அவர் தான் செய்வார். ஆனால் ஒன்றுமே தெரியாது, பூ போட்டால் அப்படியே இருந்துருவார். இதுதான் மாயை அப்படின்றது. இந்த மாயை வந்து நம்ம 9 நாள் வேறு விதங்கள் தான் அம்மனை வந்து அம்பாலை வந்து வேறு வகையில் கும்பிட்றோம். இந்த மாயை ஒழிச்சிடுறோம். அந்த ஒழிச்ச பிறகு என்ன கிடைக்கும்? 9 நாள் ஏதோ ஒரு வகையில் ஒரு வகையில் நிறைய பேர் நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. நாம் சொல்கிற விளக்கம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். 9 நாள் கர்மானுஜீலிங்களை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புதுசாக எதையெல்லாம் சொல்லலை, புதுசாக எதையுமே சொல்லலை. ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதை சரி பண்ணி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்றோம். தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதை வந்து அப்படியெல்லாம் இல்லை இப்படி அப்படின்னு சொல்கிறோம். சில விஷயங்கள் விடுபட்டிருக்கு. அந்த விடுபட்ட விஷயத்த வந்து ஹைடெக்கில் சொல்லியிருக்காங்க. அதை லோடெக்கில் இறங்கி சாதாரணமான ஒரு ஈவன் லேமன் சொல்லுவாங்க, சாதாரண மக்கள் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் இறங்கி உங்கள் லாங்குவேஜில் சொல்கிறோம். அவ்வளோதான் விஷயம். வேறு புதுசாலாம் எதுவும் சொல்லலை. எல்லாம் சொன்ன விஷயம் தான், அதே அரைச்ச மாவு தான். ஆனால் வெவ்வேறு ஃபார்மில் கொடுக்குறோம். அதே அரைச்ச மாவு தோசையாக கொடுக்குறாங்க, இட்லியாக கொடுக்குறோம், ஆப்பமாக சாப்பிட்றோம். அது ஒரு ஃபார்ம் உங்களுக்கு பிடிக்கல, சலிச்சு போகுது அப்படின்னும் போது வேறு ஃபார்மில் மாற்றி கொடுக்குறோம். அதே தான், புதுசாலாம் எதுவும் கிடையாது. சொல்கிற விஷயத்த அதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி சொன்னால் புரியுமோ அது மாதிரி சொல்கிறோம். அவ்வளோதான். மற்ற மருத்துவ முறைகளுக்கோ மற்ற ஆன்மீக முறைகளுக்கோ மற்ற வழிபாட்டு முறைகளுக்கோ எதிர்ப்பான சிஸ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃப்ரெண்ட்லி தான், எல்லாருக்குமே யூசர் ஃப்ரெண்ட்லி தான். அப்போ அந்த விஜயதசமி அப்படின்னும் போது நெகட்டிவெல்லாம் போயிடுச்சு, பாசிட்டிவ் வந்துடுச்சு. அப்போ நெகட்டிவெல்லாம் போயிட்டு பாசிட்டிவ் தீமையெல்லாம் அழிச்சிட்டோம். 9 நாளும் ஒரு வகையில் அழிச்சிட்டோம். மிச்சம் மீதி இருக்கிறது நேற்று அழிச்சிட்டோம், நவமியில் அழிச்சிட்டோம். 9 போச்சுன்னா அதுக்கு மேலே என்ன நிற்கும்? ஒன்லி பாசிட்டிவ் தான் நிற்கும். பாசிட்டிவ் நிற்கும் போது தொட்டது துலங்கும், கை வைக்கிறது விளங்கும், நல்லது நடக்கும். இதான் விஷயம், கான்செப்ட். இதனால தான் இன்னைக்கு வந்து முதல்ல கல்வியை ஆரம்பிங்க. அந்த காலத்துலலாம் வந்து விஜயதசமிக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுவாங்க. இப்பயும் போடுறாங்க. ஸ்கூல் அட்மிஷன் போதும் ஃப்ரெஷ்ஷாக குழந்தைகளுக்கு ஸ்கூல் அட்மிஷன் போடுவாங்க. அன்னைக்கு வந்து ஓங்காரம் கற்றுக் கொடுத்து ஸ்கூல் அட்மிஷன் போடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை வந்து கல்வியில் நல்லா டெவலப் ஆகி வந்துடும். அதுக்குண்டான ஸ்பெஷல் பவர் வந்து இன்றைக்கி இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ், ஏதாவது பிஸ்னஸ் ஒரு என்டர்பிரைஸ் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா அது நல்லபடியாக டெவலப் ஆகுவார். ஏன்னா பிகாஸ் தீமைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அந்த நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும். இன்றைக்கி நீங்கள் புதுசாக ஒரு நிறுவனமோ இல்லை ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ புதுசாக ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அது நல்லா பாசிட்டிவாக போகும். ஹார்டில்ஸ் நிறையா இருக்காது. ஈஸியாக நல்ல டார்கெட் ரீச் பண்ணுவீங்க, ரொம்ப ஈஸியாக முன்னுக்கு வருவீங்க. அதுக்காக தான் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ நல்ல விஷயங்களை இன்றைக்கி ஆரம்பிக்கலாம், படிக்கிறத ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் வந்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் அது ஜெயிக்கும். அதுதான் விஜயதசமி. தசமி தேதியில் வந்து விஜயம்னா வெற்றி கொள்வோம்னு அர்த்தம். விஜயன் அப்படின்னா வெற்றி கொள்வோம், வெற்றி அடைப்போம்னு அர்த்தம். அப்போ தசமி தேதியில் நம்ம ஆரம்பிக்கின்ற விஷயங்கள் வெற்றி அடையக்கூடிய நிலைக்கு போகும் அப்படின்றது தான் விஜயதசமின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு, காலேஜ் படிக்கிறவங்களுக்கு சரி புக் இருக்குது, படிக்கிறாங்க. அப்போ நாம் என்ன படிக்கணும்? நான் பல முறை சொல்லியிருக்கேன், பல வகுப்புகள் சொல்லியிருக்கேன், பல வீடியோஸ் சொல்லியிருக்கேன். நாம் வந்து எல்லா பிறகுகளும் படிச்சுட்டு தான் இருக்கணும். டே டு டே லைஃப்பில் தினம் படிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம நினைக்கிறோம், பல முறை சொல்லியிருக்கேன், நம்ம யூனிவர்சிட்டியோட முடிஞ்சது, காலேஜோட கிடையாது. அதுக்கு பிறகு லைஃப் ஃபுல்லாக நம்ம டில் த டேட் ஆஃப் டெத் அப்போ கூட நம்ம அதை வந்து பாடத்தை படிக்கிறோம். பல முறை சொல்லியிருக்கேன், இறக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கூட ஆக்சிடெண்ட்டை தவிர
ஆக்சிடென்ட் ஒன்றை தவிர, அது மட்டும் எக்ஸெப்ஷன், அது வேறு சப்ஜெக்ட், அது பின்னாடி சொல்லுவோம். ஆக்சிடென்ட் ஒன்றை தவிர மற்ற எல்லா நேச்சுரல் டெத்துக்கும் இறக்கிறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு 24 நிமிஷம் முன்னாடி இறைவன் வந்து நமக்கு எல்லா விஷயத்தையும் போட்டி காட்டுவார். ஈவன் கோமா ஸ்டேஜில் இருந்தால் கூட பல முறை சொல்லியிருக்கேன், திரும்பவும் சொல்கிறேன். சில விஷயங்களாம் சொல்லி கொடுப்பார், காட்டி கொடுப்பார். நம்ம லைஃப்பில் என்ன தப்பு பண்ணோம், எதை மிஸ் பண்ணிட்டோம், எங்கெங்கெல்லாம் யாரையும் மன்னிக்க மறந்துட்டோம், யாருக்கு மன்னிப்பு கொடுக்க மறந்துட்டோம், லைஃப்பில் என்ன தப்புலாம் நம்ம பண்ணியிருக்கிறோம், இப்போல்லாம் கேட்டு இதை உணர்ந்து இந்த பாடங்களை கற்றுக்கொள், இந்த பாடங்களை கற்றுக்கொள். இப்போயாவது நீ கடைசியும் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். தூக்கு தண்டனை கைதி கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா, கடைசி உன்னுடைய விருப்பம் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, அதை நாங்கள் நிறைவேற்றுறோம்னு கேட்பாங்க. அவர் என்ன விருப்பம்னு சொல்கிறாரோ அதை நிறைவேற்றுவாங்க. என்னை தூக்கு தண்டனை விட்டுடுங்க அப்படின்னா அதை மட்டும் கேட்க மாட்டாங்க. கரெக்டா? தூக்கு தண்டனை கைதிக்கிட்டு ஜட்ஜி கேட்பார், ஃபைனலாக உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தூக்கு தண்டனை கொடுக்க போகிறோம், இதோட உங்கள் லைஃப் முடிஞ்சு போகுது, உங்களுடைய கடைசி விருப்பம் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா, என்னை தூக்கு தண்டனை விடுபட்டுடுங்கன்னா அதை ஒன்று மட்டும் எக்ஸ்டென்ட், அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி எது கேட்டாலும் அவங்களால என்ன முடியுமோ கவர்மெண்ட்டில் அது என்ன செஞ்சு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி அதை திருப்தி பண்ணி உயர் எடுக்கணும். அப்போ கவர்மெண்ட்டு கூட என்ன பண்ணுது, ஒரு ஸ்டேஜில் அவனுக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்கும், அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன உண்டு அதை பண்ணிட்டு அந்த ஆத்மாவை எடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் கூட நினைக்குது. இதெல்லாம் எதுவும் புரியாத கவர்மெண்ட்டே நினைக்குது. அப்போ சாதாரண மக்கள் நாம் எப்படி அதை நம்ம அவருடைய உணவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த உணவுகளை புரிந்து கொண்டு தான் அந்த அரசாங்கமே தூக்கு தண்டனையை கொடுக்குது, எந்த நாடாக இருந்தால். தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், தூக்கு தண்டனை வேண்டாம்னு சில ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. சில நாடுகள் தூக்கு தண்டனை கொடுக்கணுன்றாங்க, சில நாடு தூக்கு தண்டனை இல்லைன்றாங்க. அது அது வேறு சமாச்சாரம், அது கர்னிக் மேட்ரு, அது இப்போ வேண்டாம். இந்தியாவில் தூக்கு தண்டனை இருக்குது. தூக்கு தண்டனை நம்ம எஸ்கேப் ஆகிட்டாலும் வேறு வகையில் கடவுள் தண்டனை கொடுத்துருவோம், அது வேறு மேட்ரு. கடவுள் தண்டனை யாரும் தப்பிக்க, கடவுள் கொடுக்குன்ற தண்டனையிலிருந்து நம்ம எப்பவுமே தப்பிக்க முடியாது, தப்பு செஞ்சோம்னா. ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிற வேண்டிய பாடங்கள் என்ன அப்படின்னா, நம்ம காலேஜெல்லாம் முடிச்சிட்டோம்னா ஏதாவது ஒரு ஞான நூல்கள், இப்போ திருக்குறள் எடுத்துக்கோங்க, தமிழில் நிறைய இருக்குது, தமிழில் இல்லாத ஒரு ஞான நூல்கள் எதுவுமே கிடையாது. மற்ற வைல் கம்பேரிங் வித் அதர் லாங்குவேஜஸ், மற்ற எந்த லாங்குவேஜ்லையும் இல்லாத பொக்கிஷங்கள் வந்து தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் இருக்குது. எல்லா லாங்குவேஜ்லையுமே இருக்குது, அதை குறை சொல்ல முடியாது. பட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது எதுன்னா தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலையும் நிறையா இருக்குது. அப்போ நாம் தமிழில் இருக்கனால, தமிழ் தெரிஞ்சதுனால தமிழ் நூல்கள் நிறையா இருக்குது. திருக்குறள் இருக்குது, நிறைய பாடல்கள் நிறைய இருக்குது. ஏதாவது ஒரு உங்களுக்கு எது மனசுக்கு பிடிக்குது அந்த வாங்கிக்க. இன்னையிலேருந்து டெய்லி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம், இல்லை பகவத்கீதையை எடுத்துக்கோங்க, இல்லை பைபிள் எடுத்துக்கோங்க. எல்லா ரிலிஜனும் சொல்கிறேன், நாட் ஒன்லி ஃபார் இந்துஸ். கர்மா ஹீலிங் வந்து இட் இஸ் ஃபார் ஆல் த பீப்புள் லிவிங் வேர்ல்டு வைட் இன் ஆல் கேஸ்ட், ஆல் க்ரீட், ஆல் ரிலிஜன்ஸ், ஆல் செக்ஸ், எல்லாத்துக்குமே, எல்லா செக்ஷன் பீப்புளுக்குமே பொதுவானது. அதனால் நீங்கள் வந்து பகவத்கீதை எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கோங்க, குரான் எடுத்துக்கோங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. திருக்குறள் எடுத்துக்கோங்க, நாலடியார் எடுத்துக்கோங்க, இல்லை திருவாசகம் எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன மனசுக்கு பிடிக்குதோ அது டிவைன் வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்கும். அந்த புக்கை வாங்கிக்கோங்க. டெய்லியோ இல்லை வீக்லி ஒன்ஸோ, குறைஞ்சபட்சம் ஒரு டெய்லி, முடிகிற டைம் இல்லைப்பா, வாரத்துக்கு ஒரு நாள், அந்த வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்து ஏதாவது ஒரே ஒரு ஸ்லோகம், ஒரு சென்டென்ஸு, அதை நீங்கள் படித்து அதுக்கான மீனிங் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃப் எப்படி மாறுது பாருங்கள். இதுக்காக நானும் வாங்குறேன் சார்ன்னு சொல்லிட்டு தமிழக சினிமாவின் வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்காதீங்க. இந்திய சினிமாவின் வரலாறுன்னு ஒரு புக் இருக்குது, அதை வாங்காதீங்க. நடிகர் நடிகைகளின் வரலாறுன்னு புக் இருக்குது, அதை வாங்காதீங்க. இதெல்லாம் வாங்காதீங்க, சரியா? ஆமாம், டாக்டர் சொன்னார், ஏதோ ஒரு புக்கு படிக்க சொன்னார், நான் தமிழக சினிமாவின் வரலாறு படித்து டெய்லி ஒரு பக்கம் படிக்கிறேன்னு படிக்கிறீங்க. இந்திய சினிமாவின் வரலாறுன்னு புக்கு இருக்குது, அதை நான் வாங்கி டெய்லி 2 பக்கம் படிக்கிறீங்க. நடிகர் வரலாறுன்னு தனித்தனியாக புக்கு போட்டிருக்காங்க, அங்கே போட்டிருக்காங்க, அதை நான் வாங்கி இவங்களோட லைஃப்பில் என்ன பண்ணாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க. நான் எப்படி பிறந்தேன், நான் எப்படி வளர்ந்தேன், நான் எப்படி படித்தேன், நான் எப்படி சினிமாவுக்கு வந்தேன், நான் எப்படி நாட்டை குடிச்சவதாக பண்ணேன், அதெல்லாம் படிக்காதீங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சரியா? அவங்க நாட்டை குடிச்சவர் பண்ணது நமக்கு வேண்டாம். பண்ணது போட்டு நாம் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வரணும், இல்லையா? அது வரலாறு எடுக்கிறாங்க, பிறந்தாராம், வளர்ந்தாராம், வாழ்ந்தாராம், அப்புறம் நடித்தாராம், குடிச்சவர் பண்ணாராம், சொசைட்டி குடிச்சவர் பண்ணிட்டு போயிட்டாங்க, சினிமா வரலாறு, அதை பற்றி நம்ம ஆக போகிறது. நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதை டெய்லி ஏதாவது ஒரு, இன்னைக்கு இந்த விஜய் ஆரம்பிங்க, இன்னைக்கு ஆரம்பிங்க. எந்த மதத்தை என்ன இருந்தாலும் அவங்க மதத்துக்கு என்ன ஹோலி கிரந்த், என்ன புக் இருக்கோ அதை வாங்குங்க, படிங்க. குறைஞ்சபட்சம் வீக்லி ஒன்ஸ் அதை படிங்க, தெரிஞ்ச வரைக்கும் படிங்க. அதனுடைய பொருள், அதனுடைய மீனிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு பிறகு லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க.
அப்ளிகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் அவர் லைஃப். நீங்கள் அப்ளை பண்ணால் சும்மா தியரிட்டிக்கலாக படிச்சு, இன்னைக்கு உலகம் ஆரம்பித்த காலம் இன்னைக்கு வரைக்கும் பெரும்பாலும் தியரியாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணணும். நான் அடிக்கடி சொன்னேன், அப்ளை பண்ணணும், லைஃப்பில் அப்ளை பண்ணணும். திருக்குறள் இருக்குது, இதை விட ஒரு நூலா? திருக்குறளை விடவா? ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து படிச்சுட்டு வரோம். ஒரு நாளைக்கு ஒரு குறள், இல்லை வாரத்துக்கு ஒரு குறள், அதை எடுத்து அந்த மீனிங்கை படிச்சு அதை லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்க, லைஃப் எப்படி மாறுதுன்னு பாருங்க. திருவள்ளுவர் சித்தர் தான் எல்லா காலத்துக்கும் பொறுத்த மாதிரி எழுதிருக்காரு பாருங்க. எல்லா காலத்துக்கும் பொறுத்த மாதிரி எழுதிருக்காரு. நீங்கள் எந்த இன்னும் 1000 வருஷம் கழிச்சாலும், இப்போ நான் கிறிஸ்டல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் 1000 வருஷம் கழிச்சு, 10,000 வருஷம் கழிச்சு, 20,000 வருஷம் கழிச்சு உங்கள் பேராதி பேரன், பேத்தியோட பேத்தி, பல தலைமுறை தாண்டி உங்கள் பேரனை பேத்தி யூஸ் பண்ணாலும் வேலை செய்யும்னு சொல்லுவோம். கிறிஸ்டல் அந்த மாதிரி லைஃப் லாங் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடியது. நம்ம பிறகு முடிஞ்சிடும், நம்மளுடைய ஜென்மா முடிஞ்சிடும். ஆனால் நமக்கு பிறகு நம்ம தலைமுறையில் 10வது 100வது 200வது 300வது பேரன் பேத்தி யூஸ் பண்ணால் கூட கிறிஸ்டல் வேலை செய்யும். ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அது லைஃப் அப்படியே கேரியர் பண்ண நீங்கள் அடுத்த ஜென்மத்துக்கு கொண்டு போகிற விஷயம். அது அடுத்த ஜென்மத்துக்கு பாரு, நான் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ நகை நட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கேன், இந்த பேங்க்கில் இவ்வளோ டெபாசிட் போட்டிருக்கேன், இந்த ஷேரில் இவ்வளோ இருக்குது, இந்த ஷேரில் இருக்குன்னு அடுத்த ஜென்மத்துக்கு சொல்லிட்டு போகிறோம். அடுத்த பிறவியில் இதெல்லாம் நம்ம போகும்போது அடுத்த ஜென்ரேஷன் சொல்லிட்டு போகிறோம். அதே மாதிரி கிறிஸ்டல் பாரு, இது இப்படி தான் இருக்குது, கிறிஸ்டல் இதை இப்படி யூஸ் பண்ணி, இதை யூஸ் பண்ணி லௌகிக வாழ்க்கையிலையும் சரி ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி உன்னை டெவலப் ஆகி கொண்டு போகும். உங்களை ஆன்மீகத்திலையும் போகக்கூடாது, லௌகிகத்தையும் போகக்கூடாது. லௌகிகத்தையை பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படி ஆன்மீகம் போகணும்னு கற்றுக் கொடுக்கும். அப்போ லௌகிகமே தேவையில்லை, இந்த மெட்டீரியல் வேர்ல்டு தேவையே இல்லை, ஆன்மீகமே போகணும், அது தவறு. அப்படி கிடையாது. மெட்டீரியலே இருக்காங்க 99.9% அதுக்கு மெட்டீரியலே இருப்பாங்க. ஆன்மீகத்துக்கு நினைக்கிறது சும்மா ஊருக்க மாதிரி தொட்டுப்பாங்க, அவ்வளோதான். அதுவும் எப்போ கடைசி காலத்தில் உயிர் போக வந்து சங்கரா சங்கரான்னு, கண் போன காலத்தில், கண்ணு போன பிறகு சங்கரா சங்கரான்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. கண் போன பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணணும். சூரிய நமஸ்காரம் எப்போ பண்ணணும்? கண்ணு நல்லா இருக்கும் போதே பண்ணணும், டு மெயின்டைன் அவர் ஹெல்த் ஆஃப் அவர் ஐஸ். அப்போது நம்ம கண் நல்லா இருக்கணும்னா காலையில் ஏர்லி மார்னிங் சூரிய உதயமானதும் சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம், காலையும் பண்ணலாம், 2 வேலையும் பண்ணலாம். பட் காலைல பண்ணது இன்னும் பெஸ்ட், ஈவினிங் கூட காலைல பெஸ்ட். அந்த சூரிய நமஸ்காரம் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியமே கிடையாது. இது இவ்வளோ குழந்தையெல்லாம் அது கண்ணுக்கு தெரியலன்னு அது சொல்கிறது கூட வாயில், அந்த குழந்தை கண்ணாடி போட்டிருக்கு. இது எங்கே போயிட்டுருக்கோம்? போக 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 நம்மளுக்கு கூட ஆர்டிக்கிள் ஏதோ போட்டிருந்தாங்க நம்ம குரூப்பில் கூட, கண் பார்வையெல்லாம் நிறைய குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதை பற்றி இன்னொரு நாளைக்கு ஒரு விளக்கம் பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். கண் பார்வை போயிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கேட்டால் நான் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறேன், நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், ரைட், ஓகே. அதை அவாய்ட் பண்ண முடிஞ்ச வரைக்கும், அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலை எப்படி அந்த கண் பார்வையை நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது? பின்வரும் வகுப்புகளை அதை பற்றி பேசும்போது, ஆரோக்கியத்தை பற்றி பேசும்போது நம்ம அதை பற்றி பேசுவோம். சிலபஸில் அதுவும் இருக்குது, அதுவும் இருக்குது. கண்ணாடி போட்டுக்காமல் எப்படி கண்ணை மெயின்டைன் பண்ணுறது? 40 வயசு ஆகி போச்சுன்னா சாலேஸ்வரம் வெள்ளு எழுத்து, அது ரூல்லாம் கிடையாது. எத்தனை வயசானாலும் கண்ணாடி இல்லாமல் இருக்கலாம், எத்தனை வயசானாலும் கண்ணாடி இல்லாமல் இருக்கலாம். பட் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் லைஃப்பில். நான் எல்லா தப்பும் செய்வேன், நான் எந்த குறையும் வைக்க மாட்டேன், ஆனால் எனக்கு கண் நல்லா இருக்கணும், அப்படி கேட்கக்கூடாது. அது தப்பு இல்லையா? அதுக்குன்னு சில நார்ம்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்க்ரீன் டைம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதை யூஸ் குறைச்சிக்கணும். தவிர்க்க முடியாத சூழ்நிலை நம்ம அதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ தவிர்க்க முடியாத சூழ்நிலை அதை யூஸ் பண்ணாலும் கூட கண்ணாடி போடாமல் இயற்கையாக நம்ம எப்படி வாழ்கிறது, கர்மாந்திரன்னு சொல்லி கொடுக்கணும். அதை ஃபாலோ பண்ணு. கண்ணாடியே தேவையில்லை, லைஃப் லாங் தேவையில்லை. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கண்ணாடி போடுவாங்க, கண்ணாடி போட்ட பிறகு பவர் வந்திருக்கு அப்படின்னுவாங்க. பவர் இது 2 மாதம் போடுங்க, 3 மாதம் போடுங்க, அப்புறம் கண்ணாடி கழட்டிடலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 36 வருஷம் சர்வீஸில் பெரும்பாலும் அம்மாடி கண்ணாடி கழட்டினவங்க 1% ஒன்றா சொல்லலாம். ஒரே 1%. 100 பேர் எடுத்தால் 1% தான் கண்ணாடி கழட்டியிருக்காங்க. 100 கூட சொல்லுங்க, 1000 ஒருத்தர் தான். 1000 பேர் எடுத்தீங்கன்னா அதில் ஒருத்தர் தான் கண்ணாடி கழட்டியிருக்காங்க. மற்றபடி 999 பேர் கண்ணாடி போட்டு தான் இருக்கிறாங்க. பவர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, அது பவர் இன்க்ரீஸ் ஆச்சு. பவர் இன்க்ரீஸ் ஆகல, பவர் போகுது. கண்ணுக்கு பவர் வந்துச்சான். கண்ணுக்கு பவர் வந்தால் கண்ணுக்கு ஏன் கண்ணாடி போடுறீங்க? கண்ணுக்கு பவர் இல்லை, எப்படி விட்டுட்டாவும் நம்ம அல்ட்ரம் பண்ணிக்கிறோம் பாருங்க. ஆப்டோமெட்ரியில் என்ன சொல்கிறாங்க? பவர் வந்துருச்சுங்க, அதனால் கண்ணாடி போடுங்க. பவர் போயிடுச்சு, பவர் போனாதான் கண்ணாடி போடுறோம். புரிஞ்சுக்கோங்க, நம்ம தப்பி அந்த வேர்டை கூட எப்படி தப்பாக யூஸ் பண்ணணும். கண்ணாடி போடுறோன்னா பவர் வந்துருச்சு அதனால் கண்ணாடி போடுங்க, இல்லை பவர் போயிடுச்சு அதனால் கண்ணாடி போடுறோம். இந்த கண்ணாடி போடுறது அப்படின்றது நெகட்டிவான விஷயம், தேவையில்லை. அப்போ கண்ணாடி ஏன் போடுறோம்? நம்ம ப்ராப்பராக கண்ணை யூஸ் பண்ணலை. கண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், கண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்.
அதுக்கு தகுந்த மாதிரி சில உணவுகள் எடுத்துக்கணும், அது சார்ந்த சில பயிற்சிகளை பண்ணணும். இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனெல்லாம் மொபைல்லாம் அவாய்ட் தவிர்க்க முடியாத சில பண்ணாலும் கூட கண்ணுக்கு கண்ணாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம அந்த ஆரோக்கியத்தை பற்றி பேசும்பொழுது அது நம்ம விளக்கமாக சொல்லுவோம். சில முறைகளை ஃபாலோ பண்ணும். நான் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனால் கண்ணாடி போடக்கூடாதுன்னா அப்படி முடியாது. சில டைமில் சில ஆன்மீக குருமார்கள்லாம் சில பயிற்சிகளில் வந்து நான் ஹீலிங் கொடுக்கும்போது கண்ணாடி கழட்டிடுங்க அப்படின்னுவாங்க. உங்களுக்கு சில அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில பயிற்சிகளை ஆன்மீகத்தில் போகும்பொழுது கண்ணாடி கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஹீலிங் கொடுக்குறேன். ஏன்? கண்ணாடி போட்டால் அப்போ அது எனர்ஜி உள்ளே போகாது, உள்ளே போகிற டிஸ்டர்ப் ஆகும், நான் கொடுக்குற எனர்ஜி உங்களுக்கு போகாதுன்னு மறைமுகமாக சொல்கிறாங்களா? ஒன்றும் அது கண்ணாடியெல்லாம் கழட்டிடுங்க அப்படின்னுவாங்க. கண்ணாடி கழட்டிடுங்க, பெல்ட்டை கழட்டிடுங்க. அது ஏன் பெல்ட்டை கழட்டிடணும்? தோலால் ஆன பெல்ட், ஸ்கின், மற்ற விலங்குகளுடைய உயிரினங்கள் வந்து எடுக்கப்பட்ட தோலில் பண்ணுற பெல்ட் இருக்கு இல்லையா, அந்த பெல்ட் இருந்தால் அந்த எனர்ஜி வந்து உள்ளே போகாது, ரிஃப்ளெக்ஷன் ஆகும், இல்லை கொடுக்குற எனர்ஜி ஃபுல்லாக அப்சார்ப் ஆகாது. அதுக்காக தான் அந்த மாதிரி ஹீலிங் கொடுக்கும்போது பெல்ட்டை கழட்டிடுங்க அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து அதுதான். காரணம் கேட்டால் அவங்களுக்கே தெரியுது. எங்கள் குரு சொன்னார் பெல்ட்டை கழட்டு, எங்கள் குரு சொன்னார் பெல்ட்டை கழட்டு. நீங்கள் கேட்டு பாருங்க, யாராவது அப்படி சொன்னாங்கன்னா, எங்கள் குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு பெல்ட்டை கழட்டு. ஏன் பெல்ட்டை கழட்டணும்? ஏன்? ஏதோ ஒரு விலங்கினத்தின் தோல் இருந்து இன்னைக்கு பிளாஸ்டிக்கில் மற்ற ஐட்டத்தை பெல்ட் கொண்டு வராங்க, அது பிரச்சனை இல்லை. பட் அப்போல்லாம் வந்து தோலில் இருந்தால் பண்ணுவாங்க பெல்ட். அந்த பெல்ட்டு வந்து உள்ளே போட்டாங்கன்னா அந்த எனர்ஜி வந்து உள்ளே அரெஸ்ட் பண்ணும், உள்ளே போகாது, தண்டிட்டாகி போகாது. ஸோ இப்போ அதனால தான் வந்து பெல்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக ரேக்கி ஹீலிங்லாம் அதை சொல்லுவாங்க. ரேக்கி ஹீலிங்கில் சொல்லுவாங்க, பிராணிக் ஹீலிங்கில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனர்ஜி ஹீலிங் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம் வந்து இதுதான், கண்ணாடி கழட்டிடுங்கன்னு. ஏன்னா பிகாஸ் அந்த எனர்ஜி உள்ளே வரும்போது கண்ணாடி வந்து பிளாக் பண்ணும் இல்லை பார்ஷியலாக தான் உள்ளே அனுப்பும். ஸோ அப்போ முழுசாக எனர்ஜி உள்வாங்கணும்போது கண்ணாடி கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் காரணம். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இதுதான் நம்ம சொல்கிறோம். மற்றவங்க யாரும் சொல்லலை, அந்த காரணத்தை வந்து டீகோட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி சொல்லிட்டுறோம். ஸோ கண்ணாடி தேவையில்லை. எனர்ஜி நம்ம வாங்கிட்டே இருக்கோம். 24 hours நமக்கும் தெரியாமல் காஸ்மிக்ல எனர்ஜி வந்துட்டு தான் இருக்குது. சூரியனிலிருந்து வர்ற எனர்ஜி நமக்கு ஸ்ப்ரிங் வழியாக உள்ளே போகும். சூரியனிலிருந்து நம்மளையும் அறியாமல் வாங்குற எனர்ஜி சயின்ஸ் சொல்ல மூச்சு காற்று வழியாக போகுதுன்னு சயின்ஸ் சொல்லலாம். அது வேறு, அது அந்த சப்ஜெக்ட் நான் போக வேண்டாம், அது உண்மைதான். பட் நம்ம இன்னும் டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த காற்று வந்து ஸ்ப்ரிங் மண்ணீரன்னு சொல்லணும், அந்த மண்ணீர் வழியாக தான் சூரியனுடைய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்டையில பிரபஞ்சத்தினுடைய சக்தி எப்படி கிடைக்குன்னா நம்ம சகசர சக்கரம் மூலமாக கிடைக்கும். சகசர சக்கரம் மூலமாக வாங்க. இன்னும் நிறைய நுட்பங்கள் இருக்குது. இப்போதைக்கு 2 வரைக்கும் போதும். சூரிய சக்தி வந்து மண்ணீரில் வருது, அந்த காஸ்மிக் போர்ஷன் சொல்லணும் இல்லையா, அந்த சக்தி வந்து சகசர சக்கரப்படி உள்ள வருது. 2 வகையில் நம்ம எனர்ஜி வாங்கிக்கிறோம். சாப்பிட்ற உணவுகள் மூலமாக எனர்ஜி வாங்கிக்கிறோம். அப்போ சாப்பிட்ற உணவுகள் தீமையாக இருந்தால் தீமையான எனர்ஜி உள்ளே போகும். சாப்பிட்ற உணவு டட்டியாக இருந்தால் டட்டியான எனர்ஜி போகும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற சாப்பாடு 95% டட்டி ஃபுட் தான். டட்டி ஃபுட், கெமிக்கலி மேட் ஃபுட். அது உள்ளே போய் என்ன பண்ணும்? நோய்களை தான் உருவாக்கும். இதெல்லாம் எப்படின்னா உணவை பற்றி பேசும்போது பேசும். சரியா? எங்கேயோ டைவர்ட் ஆகிட்டோம். எஸ் 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 கரெக்ட். டைவர்ட் ஆகி அப்படியே போயிட்டோம், திருப்பி ரிவர்ஸ் வருவோம். ஸோ அந்த விஜயதசமி அன்னைக்கு நல்ல விஷயங்களை வந்து இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணணும். அந்த மதம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இல்லை உங்களுக்கு வேறு ஞானத்தை கொடுக்கக்கூடிய எந்த நூல் அப்படின்னாலும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய நீரை எடுத்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு தடவை அந்த ஒரு ஸ்லோகத்தை படிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிங்க, அதை தெரிஞ்சவங்ககிட்ட கேளுங்க, நல்ல விஷயத்தை கேளுங்க. இந்த படம் எப்படி இருக்குது, ரிவ்யூ சொல்லுங்கள், நீ போய் பார்த்தீங்க நல்லா இருக்கா அப்படின்னு ரிவ்யூ கேட்குறோம்ல, அதுக்கெல்லாம் விட்டுடுங்க. அந்த சினிமாவுக்கெல்லாம் ரிவ்யூ கேட்டுட்டு அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் வாங்கி சினிமா போகாதீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேளுங்க, லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். 1 year டைம் எடுத்துங்க. நான் எப்பயுமே வந்து டெஸ்டிங் பீரியட்னு ஒன்று சொல்லுவேன், எல்லாத்துக்குமே சொல்லுவேன், டெஸ்டிங் பீரியட்னு சொல்லுவேன். ஸோ இந்த விஜயதசமிக்கு ஆரம்பிங்க, ஏதாவது ஒரு நூலை அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. திருக்குறளை கூட எடுத்துக்கோங்க, ஒரு நாளைக்கு ஒரு குறள், இல்லை வீக்லி ஒன்ஸ், குறைஞ்சபட்சம் வீக்லி ஒன்ஸ் அதை எடுத்து படித்து பாரு, லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த விஜயதசமி அன்னைக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னாடி நடக்கும் இப்போ இருக்க நடக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்கள். பாசிட்டிவாக இருக்கும். நான் எந்த ஒரு விஷயத்துக்கும் டெஸ்டிங் பீரியட் சொல்லுவேன். வாரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிங்க, வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, மந்த்லி ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, 48 நாளைக்கு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். அப்படி சொல்லுவேன், நான் எல்லாத்துக்குமே சொல்லுவேன். அதே மாதிரி இப்போ சொல்கிறேன், ஒரு 1 year எடுத்துக்கோங்க, இந்த விஜயதசமி எடுத்துக்கோங்க, அடுத்த விஜயதசமி எடுத்துக்கோங்க, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த விஜயதசமியில் உங்கள் லைஃப் நல்லா இருக்கா, சந்தோஷமாக இருக்கா, எவ்வளோ பர்சன்டேஜ் முன்னுக்கு இருக்குது, நீங்கள் அசஸ் பண்ணுங்கள், செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுங்கள். சும்மா ஏதோ சொன்னாங்க கேட்டாங்க பண்ணாங்கன்னா ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி அந்த ரிசல்ட்டை பாருங்கன்னு சொல்கிறோம்.
இன்னிலேருந்து அதை ஆரம்பிங்க. கற்க வேண்டியது பாடம் வந்து எப்பயும் நம்ம லைஃப் லாங் கற்றுக்குறோம். லைஃப் லாங் கற்றுக்குறோம். இப்போ தான் கிடையாது, லைஃப் லாங் கற்றுக்குறோம். இந்த மனித பிறவியை தாண்டி அடுத்த லெவலுக்கு போயிட்டாலும் அப்பயும் தொடர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்தந்த லெவலுக்கு பாடங்கள் இருக்குது. இப்போ இந்த பூமியில் மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லெவலுக்கு போனதும் பாடங்கள் நிறையா இருக்குது. அதை அடுத்த தேவர நிலைக்கு போனதும் பாடம் கற்றுக்கிட்டே இருக்கு. அது நாம் பல வகுப்புகளையும் சொல்லியிருக்கோம். கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே இன்னமும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வேதத்தில் ஸ்லோகங்கள் இருக்கு. கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே எனக்கு போதும், ரைட், முடிச்சிட்டேன், நான் தான் அதிபதி, எனக்கெல்லாம் தெரியும் இல்லை. அந்த கல்விக்கு அதிபதியான சரஸ்வதியே படிச்சுட்டு இருக்காங்களாம், இன்னும் படிக்கிறாங்களாம். அப்படின்னா பார்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ இக்னான்ஸில் இருக்கோம், இன்னமும் படிக்கணுன்றதை வந்து வேதங்கள் நமக்கு சொல்லுது. அதனால் நம்ம கற்றுக்கணும், வாழ்க்கை முழுசும் கற்றுக்கணும். இந்த லைஃப் முடிஞ்சு போச்சு, இன்னும் அவ்வளோதான், அடுத்த பீரியட் பார்க்கலாம், அடுத்த பீரியடில் திருப்பி நான் ப்ரீகேஜிலேருந்து வரேன் அப்படிலாம் இருக்காதுங்க. கற்றுக்கணும், கற்றுக்க ஞானமும் வரும். ஸோ உலகியல் வாழ்க்கைக்காக மற்ற படிப்பு வேறு, ஆன்மீக வாழ்க்கைக்காக நம்ம எந்த பர்பஸ்க்காக பூமிக்கு வந்தோமோ அதுக்காக அடுத்தது போகிறது வேறு. சரியா? அதனால் இந்த விஜயதசமியிலிருந்து நல்ல விஷயத்தை ஆரம்பிங்க. அடுத்த விஜயதசமி நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள், பாசிட்டிவ் தான் இருக்கும். லைஃப்பில் சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும், அமைதி இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நல்ல பணவளம் இருக்கும். கண்டிப்பாக கடன் இருக்கக்கூடாது, கடன் இருக்காது. நல்ல இனிய உறவுகள் இருக்கும். நீங்களும் மற்றவங்க தகுந்த மாதிரி நல்லபடியாக மாறுவீங்க, மற்றவங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நல்லபடியாக மாறுவீங்க. உறவுகள் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு அடிப்படை தேவை தானே, இதை கொடுக்கும். இன்னைக்கு விஜயதசமி இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூலை வாங்கி குறைஞ்சபட்சம் வீக்லி ஒன்ஸ் ஆகுது படித்து அதை அப்ளை பண்ணுங்க. படிக்கிறது இல்லை, அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி பாருங்கள். அடுத்த விஷயத்துக்கு உங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி பாருங்கள், ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நான் பதில் சொல்கிறேன். ஓகே. அடுத்து வந்து சாய் சாமிநாதன் சொல்லிட்டு திருவண்ணாமலை லிங்கத்தை பற்றி கேட்டிருக்காரு. நிறைய லிங்கங்கள் இருக்குது, நிறைய லிங்கங்கள் இருக்குது, எந்த லிங்கத்தை வழிபடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த லிங்கத்தை வழிபடுறது? நிறைய லிங்கங்கள் இருக்குது. ஏன் லிங்கங்கள் வந்து நிறைய லிங்கங்கள் இருக்கு தெரியாது. சிவன் ரைட்டு, ஓகே. பார்வதி ரைட்டு, ஓகே. ஆனால் நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரு கோயில்லையும் சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும், சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும், பார்வதிக்கு ஒரு பேர் இருக்கும். இது சப்போஸ் திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து அருணாச்சலேஸ்வரர் இல்லையா, உண்ணாமலை அம்மன். அதே மாதிரி ஒரு கோயில், ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு பேரில் இருப்பார், அம்மன் ஒரு பேரில் இருப்பாங்க, சிவன் ஒரு பேரில் இருப்பார். வை? எங்கே போனாலும் சிவன் தானே, அது ஏன் ஒரு பேர்? ஒரு சிவனுக்கு ஒரு பேர் இருக்கும், அம்மனுக்கு ஒரு பேர், ஒரு கோயில்லையும் ஒரு கோயில்லையும். வை? ஆன்மீக வேறு கேட்டு பாருங்கள், என்ன காரணம்னு சொல்லுங்கள். யாருக்கும் தெரியாது. சிவன் தான், அம்பாள் தான், வேறு பேர் வச்சுக்கிட்டோம். வை? தெரியாது. நீங்கள் எந்த ஆன்மீகவாதிகளை கேளுங்க, எந்த மடாதிபதியை கேட்டு பாருங்கள், யாருக்கும் தெரியாது. காரணம் என்ன காரணம் தெரியாது. உண்மையான காரணம் அதான் கர்மாந்தியிலிருந்து சொல்லிக் கொடுக்கும். பிகாஸ் கடவுள் ஒன்று தான், கடவுளுடைய வடிவங்கள் மனிதனுக்கு தேவைகள் நிறைய இருக்குது. இப்போ ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டால் பெரும்பாலும் எல்லாம் பணம் வேணும்னு கேட்பாங்க. 99% எனக்கு பணம் வேணும்னு கேட்பாங்க. அது இல்லாமல் அடிஷனலாக இன்னும் வேறு என்ன வேணும்னு கேட்டால் ஒருத்தர் ஒன்று வேணும்னு கேட்பாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும். நீங்கள் 100 பேப்பர் எடுத்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் பண்ணியிருக்கேன், நான் ரீசர்ச் பண்ணும்போது பண்ணியிருக்கேன், பிஹெச்டி பண்ணும்போது பண்ணியிருக்கேன். ஒரு தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 100 பேர் இன்டர்வியூ பண்ணிங்கன்னா பெரும்பாலும் பணம் கேட்பாங்க. அதில் பெரும்பாலும் இருக்குது. அது நியாயமான தவறு இல்லை. அது வந்து இந்த லௌகிக வாழ்க்கையில் வாழ்றதுக்கு பணம் வேணும், ரைட். அது இல்லாமல் ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கும். ஒரு 100 பேர் எடுத்தோம்னா பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஒருத்தருக்கு ஒரு டேஸ்ட், எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும், இது வேணும் கேட்பேன். 100 பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. அப்போ எல்லாரையும் பூர்த்தி பண்ண வேண்டியது கடவுளுடைய கடமை இல்லையா. இப்போது 850 கோடி மக்கள் இருக்காங்க. அப்போ 850 கோடி மக்களுக்கு 850 கோடி விதமான தேவைகள் இருக்கும். அதில் ஒரு ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணிங்கன்னா ஒரு 100-200 வகையான தேவைகள் இருக்கும். ஜென்ரலாக நல்ல கணவன் வேணும், ஒரு கோடி பேர். நல்ல மனைவி வேணும், ஒரு கோடி பேர். நல்ல பிஸ்னஸ் வேணும், 1 கோடி பேர். எனக்கு சொந்த வீடு அமையணும், ஒரு கோடி பேர் இல்லையா. என்னுடைய அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்கணும், 1 கோடி பேர். எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் போயிடணும், நான் என் பொண்டாட்டி கூட தனியாக கூப்பிட்டு தான், அவங்களாம் பேர் இம்சையாக இருக்குது, விட்டுடு, அவங்க 1 கோடி பேர் இல்லையா. எங்கள் மாமியார் என் கூட இருக்கக்கூடாது, அது இம்சை, நாங்கள் தனியாக என் புருஷன் முன்னாடி நாங்கள் வாழணும், அப்படி 1 கோடி பேர். இல்லை, மாமியார் என் கூட இருக்கட்டும், அவங்களும் வாழ்ந்தோம், அப்படி ஒரு சில பேர். இப்படி ஒருத்தரோட தேவைகள் இருக்குது இல்லைங்களா, தேவைகள் இருக்குது. எத்தனை எல்லாரையும் வந்து சோசை பண்ண வேண்டிய கடவுளுடைய கடமை உண்டா இல்லையா. அத்தனை பேரையும் சோசை பண்ணணும். பிகாஸ் அவர் உங்களுக்கு மட்டும் கடவுள் இல்லை, எல்லாருக்கும் கடவுள்.
அப்போ பண்ணும்போது மனிதனுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு அங்கங்கே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோயில்களில் வந்து ஸ்பெஷாலிட்டி கொடுக்குறாங்க. இந்த கோயிலுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி, இந்த கோயிலுக்கு போனால் இது நடக்கும், இந்த கோயிலுக்கு இது போனால் நடக்கும். அந்த கோயிலில் ஒரு பிராண பிரதிஷ்டைன்னு ஒன்று பண்ணி வைப்பாங்க. அந்த பிராண பிரதிஷ்டை என்ன பண்ணுறாங்களோ அதுதான் அந்த கோயிலுடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு கோயிலில் பண்ணுற பிராண பிரதிஷ்டை இன்னொரு கோயிலுக்கு பொருந்தாது. ஒரு கோயிலில் பண்ணுற பிராண பிரதிஷ்டை இன்னொரு கோயிலுடைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பண்டிட்ஜி கண்ணை யோகி தான் எனக்கு இந்த பிராண பிரதிஷ்டை பற்றி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதை தியரி சொல்லி அப்புறம் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி இது எப்படி இப்படி பண்ணுறாங்க, என்ன முறை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் எனக்கு இந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்தாரு. கோயில்களில் ஏன் வித்தியாசம் இருக்குது, இந்த பிராண பிரதிஷ்டை மூலமாக வித்தியாசம்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 3 months இருக்கும். 3 months அதை பற்றி எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு. அப்போது ஒரு கோயிலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த கோயிலுக்கு போனால் கல்யாணம் நடக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கடன்கள் தீரும், இந்த கோயிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், இந்த கோயிலுக்கு போனால் கல்வி நல்லா வரும், சரியா, இந்த கோயிலுக்கு போனால் பணம் செல்வாக்கு நிறைய வரும், இந்த கோயிலுக்கு போனால் புகழ் நல்லா வரும். அப்போ மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு கோயிலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கோயில்களை கொடுக்கும் பொழுது அங்கே பிராண பிரதிஷ்டை தனிப்பட்ட முறை ஒரு கோயிலுக்கும் தனியாக இருக்கும். அதனால தான் ஒரு கோயிலையும் ஒரு பேரில் இருக்கிறார், ஒரு கோயிலும் ஒரு பேரில் இருக்கார். இதுலேயே இன்னும் சப்டிவிஷன் நம்ம பண்ணோம் அப்படின்னா, இப்போ சிவன்னா சிவன்லேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் கூட இருக்குது, ஒரு கோயிலில் ஒன்று. விநாயகர்னா விநாயகர்லேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, முருகர்னா முருகர்லேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது, அம்மன்னா அம்மன்லேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அந்த சப்டிவிஷன்ஸில் ஒன்று ஒன்றா உள்ள வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக பிராண பிரதிஷ்டை பண்ணி அப்படி சொல்லுவாங்க. அதான் இந்த கோயிலுக்கு போனால் இந்த பலன், இந்த கோயிலுக்கு போனால் இந்த பலன். அப்போது அந்தந்த கோயிலுக்கு தகுந்த மாதிரி பிராண பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அதனால தான் சிவனுக்கு வெவ்வேறு பேர், அம்பாளுக்கு வெவ்வேறு பேர், விநாயகருக்கும் வெவ்வேறு பேர். விநாயகர் எடுத்துக்கோங்க, ஒரு கோயிலில் கற்பக விநாயகர்னுவாங்க, இன்னொரு கோயிலில் இன்னொரு பேரை சொல்லி விநாயகர்னுவாங்க, இன்னொரு கோயிலில் போய் விநாயகர்னுவாங்க. விநாயகரே ஜென்ரலாக பிரிச்சோம்னா வலம்புரி விநாயகர்னு பிரிப்பாங்க, இடம்புரி விநாயகர்னு பிரிப்பாங்க. வாய் காரணம் இருக்கு. வலம்புரி விநாயகர் ஏன், இடம்புரி விநாயகர் ஏன், வலம்புரி விநாயகர் ஏன், இடம்புரி விநாயகர் ஏன், 2 பேருமே வித்தியாசம் இருக்குது. கேட்டு பாருங்க, விநாயகர் கோயில் குருக்கள் கிட்ட கேட்டு பாருங்க, இல்லை ஆன்மீகவாதி கிட்ட கேட்டு பாருங்க, ஏன் வலம்புரி விநாயகர், ஏன் இடம்புரி விநாயகர், ஆன்சர் தெரியாது. விநாயகர் தான், அர்ச்சனை பண்ணப்போ அப்படின்னும், அவ்வளோதான். நம்ம கர்மாஞ்சியங்களை அதை சொல்லி கொடுக்கணும். ஏன் வலம்புரி விநாயகர் கும்பிடணும், ஏன் இடம்புரி விநாயகர் கும்பிடணும், ஏன் வலம்புரி விநாயகர் கிடைக்கிற பெனிஃபிட்டு இடம்புரி விநாயகர்கிட்ட இல்லை, இடம்புரி விநாயகர்கிட்ட கிடைக்கிற பெனிஃபிட் ஏன் வலம்புரி விநாயகர்கிட்ட இல்லை. அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க, சக்தி பீடங்கள் எடுத்துக்கோங்க. த்ரூஅவுட் இந்தியா ஃபுல்லாக நிறைய இடங்கள் இருக்குது. ஒரு சக்தி பீடத்துக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த பவர் அங்கே இல்லை, அந்த பவர் இங்கே இல்லை. ஈவன் தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறீங்க, முருகனை கூட எடுத்துக்கோமே, 6 படை வீடு இருக்குது. 6 படைக்கும் அதே முருகன் தான், ஆனால் ஒரு கோயிலுக்கு வித்தியாசம் இருக்குது. 6 படை, ஒரு படைக்கும் ஒரு எல்லாமே முருகர் தானே, முருகர் கோயில் தானே. அப்போ ஏன் 6 படை வீடுன்னு வச்சாங்க? நீங்கள் பழனியில் கிடைக்கக்கூடிய, பழனியில் வாங்கக்கூடிய முருகனுடைய சக்திக்கும், திருப்பரங்குன்றத்தில் வாங்கக்கூடிய முருகனுடைய சக்திக்கும், திருச்செந்தூரில் வாங்கக்கூடிய முருகனுடைய சக்திக்கும் வித்தியாசம் இருக்குது. பவர் வித்தியாசமாக இருக்குது. அப்போது ஒரு கோயிலையும் திருச்செந்தூர் தனி, திருத்தணி தனி, அந்த மாதிரி திருப்பரங்குன்றம் தனி, 6 படை வீடுகளுக்கு 6 விதமான நன்மைகளை கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கு எந்த நன்மை வேணுமோ அந்த நன்மையை வாங்கக்கூடிய, அந்த நன்மையை பெறக்கூடிய அந்த நபர்கள் வந்து அந்த கோயிலுக்கு போனால் அது எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் வந்து அந்த மாதிரி ஒரு முறையை கொண்டு வந்தாங்க, அதை வச்சாங்க. இதை டீகோட் பண்ணுறது வந்து நம்ம கர்மாலஜின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்போ யாருக்கு என்ன தேவையோ அங்கே அதை போயிட்டு அதை வாங்கிக்கோங்க, யாருக்கு என்ன தேவையோ அதை அங்கே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஸ்படிக லிங்கமும் கூட வெவ்வேறு லிங்கத்தில் இருக்கு. வாயு லிங்கம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க இல்லையா, 5 வகை லிங்கங்கள் என்னன்னா பஞ்சபூதங்களாக பிரிக்கப்படுகிறது. அந்த ஒரு லிங்கத்தை நீங்கள் வழிபட்டீங்கன்னா அந்த லிங்கத்துடைய குறைபாடு உங்கள் உடம்புல சரியாகும். பஞ்சபூதங்கள் இல்லையா, பஞ்சபூதங்களுக்கு 5 விதமான லிங்கங்கள் பிரிச்சிருப்பாங்க இல்லையா. லிங்கங்கள் இப்போ திருவண்ணாமலையில் கிரிவலத்தை வரும்போது இந்த மாதிரி லிங்கங்கள் இருக்குங்க. அந்த லிங்கங்கள் ஒரு லிங்கமும் உங்களுடைய உடம்புல இருக்கின்ற ஒரு விதமான பூதத்தை, எலிமெண்ட்டை, பஞ்சபூதம் சொல்கிறேன் இல்லையா,
எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த அக்குபஞ்சர்லாம் சொல்லுவாங்க எலிமெண்ட்ஸ், 5 எலிமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அந்த எலிமெண்ட்ஸ், அந்த பஞ்சபூதங்களை உங்கள் உடம்புல சரி பண்ணி கொடுக்கும். இப்போ வாயு லிங்கத்தை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல வாயு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நிலைக்கிறதுக்கு சரியாகும். அதே மாதிரி ஒரு லிங்கத்தையும் கும்பிட்டுனா உங்கள் உடம்புல உள்ளே போயிட்டு உங்கள் உடம்புல இருக்கிற அந்த பஞ்சபூதங்களை சரி பண்ணி கொடுக்கும். எல்லாருக்கும் ஒரே பூதத்தோட பாதிப்பு இருக்காது. ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்கும், ஒருத்தர் நெகட்டிவாக இருக்கும். வாயு லிங்கம் ஒருத்தருக்கு பாசிட்டிவாக இருக்கும், வாயு லிங்கம் ஒருத்தருக்கு நெகட்டிவாக இருக்கும். தட் இஸ் வாயு லிங்கம்ன்றது நம்ம யூஸ் பண்ணுற சொல்கிறோம், நம்ம உடம்புல வாயு. அப்போ அந்த வாயு லிங்கத்தை நீங்கள் வழிபடும் போது உங்கள் உடம்புல இருக்கிற அந்த டிஸ்ஃபார்மிட்டிஸ், அதனுடைய குறைபாடுகள்லாம் வந்து உங்களுக்கு நீங்கும். அதே மாதிரி ஒரு லிங்கத்தை வணங்கும் போதும் அந்த லிங்கம் நீங்கும். அதுக்காகத்தான் அந்த லிங்கத்தை வச்சாங்க. அது ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு அந்த லிங்கத்தை விஷயம் தெரிஞ்சவங்க கும்பிடுவாங்க. இப்போ சித்தர்கள், கிளேர்வாயன்ஸ், இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சவங்க ஸ்பெசிஃபிக்காக எந்த லிங்கத்தை போய் வழிபடணும் அதை வழிபடுவாங்க. தெரியாத மக்கள் நம்ம எல்லா லிங்கத்தையும் தவறு கிடையாது, தவறு கிடையாது. நீங்கள் எந்த லிங்கத்தை வழிபட்டாலும் எந்த லிங்கம் வந்து அந்த கரெக்டாக உள்ளே போய் உங்கள் பாடிக்கிற அந்த பஞ்சபூதங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் அந்த பஞ்சபூதங்கள். சரியா? அப்போது திருவண்ணாமலையில் இருக்கிற லிங்கமும் சரி, மற்ற இடத்துல எல்லா லிங்கமும் சரி, ஒரு லிங்கத்துக்கு ஒரு பவர் இருக்குது, அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்குது. உங்களுக்கு என்ன லிங்கத்துக்கிட்ட போய் ஸ்பெசிஃபிக்காக வணங்கணும்னு சில பேர் சொல்லுவாங்க. நீங்கள் போயிட்டு இந்த லிங்கத்தை வணங்குங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அது ஸ்பெசிஃபிக்காக போய் அந்த லிங்கத்தை வணங்கணும். மற்ற லிங்கத்தை வணங்கினா பலன் கிடைக்கும், பட் அது ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். மற்ற லிங்கத்தை வாங்கினா பலன் கிடைக்கும், பட் அங்கே போனால் ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கும். அது ஸ்பெஷலி டிசைன் ஃபார் தட் பர்பஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த லிங்கம் வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த லிங்கத்தை நம்ம கும்பிடும். தெரியாத போது எல்லா லிங்கத்தையும் கும்பிடலாம், தப்பு கிடையாது. நீங்கள் தெரியாமல் கும்பிட்டா கூட அந்த பாசிட்டிவ் எனக்கு டிவைன் உள்ளே போயிட்டு அந்த எனர்ஜி உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ எல்லா லிங்கத்தையும் வழிபடலாம். ஓகேவா? சித்தர்கள் வந்திருக்காங்க. இந்த ஒரே ஒரு நிமிஷம் நான் மேலே போயிட்டு வந்துடுறேன். 1 மினிட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். என்ன காரணம் தெரியல, அது வந்துடுறேன். வணக்கம். சாரி, சித்தர்கள் திடீர்னு வந்ததுனால திருவண்ணாமலைக்கு நான் ஒரு தடவை போயிட்டு வந்தேன், அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது சொல்கிற ஐடியா இல்லை, அதை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் கூப்பிட்டுருந்தாங்க. திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு வந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள், தெளிவாக சொல்லுங்க அப்படின்னாங்க. சரி, ஓகே சொல்கிறேங்கன்ட்டு வந்து அதை பற்றி சொல்லுவோம். நான் சொல்லுவோம். இப்போ வந்து நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு. லிங்கத்தெல்லாம் போய் கும்பிட்டு வரோம், எந்த லிங்கத்தை பற்றி விளக்கம் சொன்னோம். பட் வந்து திருவண்ணாமலை வந்து நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்காரு. நினைச்சாலே முக்தி, அப்போ திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி கிடச்சிடுமா? நம்ம விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து அப்படியே வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, மறைமுகமாக அப்படி பூடகமாக சொல்லியிருக்காங்க. அது அந்த கர்மா இருக்கிறவங்க தான் அது வந்து பக்குவமாக அதை புரிஞ்சுக்குவாங்க. கர்மா இல்லாதவங்களுக்கு அது தெரியாது. கர்மா இல்லாதவங்களுக்கு அது தெரியாது.
கர்மா இருக்கிறவங்களுக்கு அந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, குட் கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, நல்ல கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் அது புரியுது. நினைத்தாலே முக்தி. எது? திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. அப்போ நம்ம பண்ணாத அயோக்கியத்தனம்லாம் பண்ணிட்டு காலிலேருந்து நைட் ரோடுக்கிற வரைக்கும் என்னென்ன தெல்லங்கடி வேலையும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா தப்புகளையும் பண்ணிட்டு எல்லா நெகட்டிவ் கர்மாவும் பண்ணிட்டு நாம் போயிட்டு திருவண்ணாமலை பற்றி நினச்சா முக்தி அடைஞ்சிட்டோமா? கொஞ்சம் நினச்சி பாருங்க. சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா அதுதான் நம்ம டீகோட் பண்ணி சொல்கிறோம். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி. திருவண்ணாமலை என்ன தலம்? நெருப்பு தலம். நெருப்பு தலம், பஞ்சபூதங்களில் நெருப்பு தலம். அப்போ திருவண்ணாமலையில் வந்து கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தீபம் ஏற்றுறாங்க. எல்லாரும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அண்ணாமலையா கரோகரான்னு சொல்லிட்டு கோஷம் போட்டு வந்துடுறாங்க. அவ்வளோதான். திருப்பி அடுத்த வருஷம் திருப்பி தீபம் ஏற்றுறாங்க. லட்சக்கணக்கான கூட்டம் கூடுறாங்க. காமெண்ட் அடிப்பாங்க. எல்லாருமே அந்த மீடியாவிலேருந்தெல்லாம் வருவாங்க. அவங்க வர்ணனையெல்லாம் கொடுப்பாங்க. எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ கடைசியில் அண்ணாமலைக்கு அரோகரான்னு வந்துடும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. லைஃப்பில் என்ன கொண்டு போகிறாங்க ஃபாலோ பண்ணால் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலைக்கு அரோகரா, நமக்கும் அரோகரா. என்ன விஷயம்னா நினைத்தாலே முக்தி தரும். திருவண்ணாமலை வந்து நெருப்பு தலம். அந்த நெருப்பு என்ன செய்யும்னா டோட்டலாக அழிக்கும், எதையுமே அழிக்கும். நல்ல கட்ட எதையும் பார்க்காது. நெருப்புண்டு நல்ல கட்ட எதையுமே பார்க்காது, அழிக்கும். டோட்டலாக பசும் பண்ணிடும். அதனால தான் அந்த நெருப்பு அப்படின்னு சொன்னாங்க. தெய்வீக நெருப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த நெருப்பு அது வேறு சமாச்சாரம். தெய்வீக நெருப்பு வந்து அது என்ன பண்ணும்? கெட்டது மட்டும் அழிக்கும், நன்மையெல்லாம் விட்டுடும். நன்மையை அப்படியே விட்டுடும். அது இருக்கே இருக்காது. நன்மையை அப்படியே விட்டுடும், கெட்டதை மட்டும் அழிக்கும். அது தெய்வீக நெருப்பு. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சாதாரண நெருப்பை பற்றி பார்ப்போம். இந்த நெருப்பு எல்லாத்தையும் அழிக்கும். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவான விஷயங்களை எரிக்கணுன்ற சிம்பிள், அதை வந்து சிம்பாலிக்காக காட்டுறாங்க. அது நம்மகிட்ட இருக்கிற தீய குணங்கள், நெகட்டிவ் குணங்கள், நெகட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த குணங்களை எல்லாமே எரிக்க வேண்டும். நம்மகிட்ட என்னென்ன குணங்கள் இருக்கு? கோபம், சினம், ஈகோ, பொறாமை, இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கு. தீய குணங்கள் இருக்கு இல்லையா? அடுத்தவங்க நல்லா தான் பிடிக்காது, அடுத்தவங்க நம்மளோட டெவலப் ஆகிடக்கூடாது, நம்மளையும் அறியாமல் நான்லாம் நல்லா தான் இருக்கேன் அதுவும் நினைக்குது. ஆனால் நம்மளையும் அறியாமல் அந்த பொறாமைன்றது இருக்கும். ஈகோ இருக்கும். நான் தான் சொல்கிறேன், நான் தான் படிச்சுக்கிறேன், நான் தான் பெரிய ஆள், என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தேவையில்லா குணங்கள் நம்ம எல்லா மதங்களையும் சொல்கிறாங்க. கவலை, துக்கம், சோகம், ஆணவம், நான் தான்ற அந்த டாமினேஷன், மற்றவங்களுடைய வளர்ச்சியை பொறுத்துக்கொள்ள முடியாத பொறாமை, இது எல்லாருக்கிட்டுமே இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. பர்சன்டேஜ் வேணால் வேரி ஆகும். அந்த பர்சன்டேஜ் வேணால் வேரி ஆகும். பர்சன்ட் வேரி ஆகும். பட் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. இவர்கிட்ட 100% அதிகமாக இருக்குது, இவருக்கு 1% இருக்குது, இவருக்கு 10% இருக்குது, 50% இருக்குது. இந்த குணங்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். நல்லா நோட் பண்ண. குழந்தைங்கிட்ட இருக்காது. குழந்தைங்க வளர நம்ம பேரண்ட்ஸ் ஊட்டிடுவாங்க. குழந்தைங்க வளர பேரண்ட்ஸும் அவங்களை சுற்றிக்கிற குரூப்பும் இந்த நெகட்டிவ் குவாலிட்டிஸை வளர்த்து விட்ருவாங்க குழந்தைங்கிட்ட. அதுங்க வந்து பறக்கும்போது பியூராக தான் பறக்குது. சுற்றிக்கிற பேரண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, தாத்தா பாட்டி, அப்புறம் ஸ்கூலு அந்த என்வரன்மெண்ட்டு, இவங்க எல்லாமே அதை அப்படியே மாற்றி நெகட்டிவாக மாற்றி விட்டுடுவாங்க. ஸோ இந்த குணங்கள்லாம் நம்ம எரிக்கணும். ஏன்னா இந்த குணங்கள் தான் நம்ம கடவுள் நிலை அடைவதற்கு தடைகளாக இருக்குங்க. இதை எரிக்கணும். இந்த எரிக்கிற கடவுள் வந்து நெருப்பு தத்துவம். அதை தான் வந்து அண்ணாமலையில் வச்சுருக்காங்க. அப்போ அதில் என்ன விஷயம் வருதுன்னா, இந்த தீய விஷயங்களை, தீய குணங்களை, கடவுளை அடைய முடியாத தடுக்கின்ற விஷயங்களை எரிக்க வேண்டும். அதை எரிச்ச பிறகு உள்ள என்ன நிற்கும்? இதெல்லாம் எரிச்சிட்டிங்கன்னா என்ன நிற்கும்? அப்போ நீங்கள் நினைத்தாலே முக்தி தரும். அதை முன்னாடி ப்ரிஃபிக்ஸை விட்டுட்டாங்க. நீங்கள் சஃபிக்ஸை மட்டும் தான் பார்க்குறீங்க. முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் ஒன்று இருக்குது, சஃபிக்ஸ் ஒன்று இருக்குது. சஃபிக்ஸை மட்டும் பார்க்குறீங்க, ப்ரிஃபிக்ஸை விட்டுறீங்க. என்ன பண்ணோம்? உங்களுடைய கர்மாக்களை, தீய கர்மாக்களை, தீய குணங்களை, உங்களுடைய தீய கர்மாக்களை, தீய குணங்களை எரிக்க வேண்டும். திருவண்ணாமலையில் எரிக்க வேண்டும். அந்த நெருப்புக்குண்டான அதிபதியாக, நெருப்புக்குண்டான பூதமாக, நெருப்புக்குண்டான கடவுளாக அங்கே சிவன் இருக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் அங்கே திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி அப்படின்னா நெருப்புக்குண்டான அந்த பூதம், அந்த நெருப்புக்குண்டான கடவுளாக, நெருப்புக்குண்டான பூதத்தின் அதிபதியாக சிவபெருமான் அங்கே வீட்டிருக்கிறார். அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற பேரில். அந்த இடத்துல உண்ணாமலை அம்மன் இருக்காங்க. அவங்க தேவி, இவர் சிவன், தேவி. அங்கே உண்ணாமலை அம்மன், அருணாச்சலேஸ்வரர். அப்போது அந்த பேர் கொண்டு அங்கே இருக்கிறாங்க. அங்கே திருவண்ணாமலையில் நம்முடைய தீய குணங்களையும் தீய கர்மாக்களையும் எரிக்க வேண்டும் அந்த நெருப்பை பயன்படுத்தி. அதை சிம்பாலிக்காக சொல்கிறாங்க, அதை கோடிங்காக சொல்கிறாங்க. சிம்பாலிக்காக
உங்கள்கிட்ட தீய குணங்களையும் தீய கர்மாக்களையும் எரித்து அழிக்க வேண்டும். நெருப்பு புதனத்தின் மூலமாக எரித்து அழிக்க வேண்டும். அதை எரிச்சிட்டிங்கன்னா அப்போ அங்கே என்ன நிற்கும்? ஒன்றுமே இல்லை. அங்கே ஒன்லி பாசிட்டிவ் மட்டும் தான் இருக்கும். பாசிட்டிவ் இருந்தாக்கும் முக்தி கிடைக்கும். முக்தி கிடைக்கும். அப்போ திருவண்ணாமலையில் இருந்து திருவண்ணாமலையில் வாழ்ந்து திருவண்ணாமலையில் இறந்த நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ஃபைல் என்கிட்ட இருக்குது. யாரும் முக்தியெல்லாம் அடையலை. முக்தியெல்லாம் அடையலை. திருவண்ணாமலை பிறந்து திருவண்ணாமலை வாழ்ந்து திருவண்ணாமலையே இறந்த சைவ பெரியார்கள் ஒரு 200 பேர் டேட்டா நான் எடுத்திருக்கேன். ஆனால் அவங்க யாரும் முக்தி அடையவில்லை. இன்னும் சில பேர் இப்போ கூப்பிட்டா கூட அவங்க வந்து பேசுவாங்க. ஆவியர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேச முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? முக்தி அடையுதேன்னு அர்த்தம். முக்தி அடையவங்க ஏன் ஆவியர்கள் இருக்காங்க? முக்தி அடைஞ்சிட்டா அவங்க ஆவியர்கள் இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. சில ஆவிகளை நம்ம கூப்பிடும்பொழுது, ஆத்மாக்களை கூப்பிடும்பொழுது சில பேர் இருக்கிறவங்க வந்து பேசுவாங்க. சில பேர் வந்து இல்லை அவங்க கூட பேச விரும்பலன்னா சொல்லிவிடுவாங்க. இவரோட நல்லாவா பார்த்தாங்க, கஞ்சி கொடுக்கல, சாப்பாடு போடல, செலவு காசு போடல, என்ன அவ்வளோ கொடுமை போட, இப்போ மட்டும் என்ன கூப்பிடுறாங்க, நான்லாம் வரல அப்படின்னு சொல்கிற ஆத்மாக்களும் இருக்காங்க. நான் அந்த ஆவிகள்கிட்ட பேசும்பொழுது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு வந்திருக்கு. சில பேர் கூப்பிடலையே, கூப்பிட்டா நான் வந்து பேசுனேன்ற ஆத்மாக்கள் சில பேர் இருக்காங்க. சில பேர் கூப்பிட்டா கூட ஐயோ வரமாட்டேன், ஃப்ராடு பசங்க, எனக்கு ஒரு வாய் கஞ்சி ஊற்றலை, எனக்கு ஒரு தீபாவளிக்கு துணி வாங்கி கொடுக்கல, நான் செலவு பணம் காட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, என்னை இப்படி கஷ்டப்பட்டுனாங்க, அவங்கள போய் நான் என்ன பார்க்குறது, அதெல்லாம் வேணாம், தேவையில்லை, நான் போகிறேன் வரமாட்டேன்னே சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் வாலண்டியர் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி ஆவிகளுடைய அனுபவங்களை பற்றி பேச நிறைய பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ அதே மாதிரி நம்ம இங்கே வரும்பொழுது இந்த கெட்ட குணங்களை தீய குணங்களை எல்லாம் வந்து அழித்து நம்ம வரும்பொழுது நமக்கு பாசிட்டிவ் மட்டும் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் நினைச்சாலே அந்த டைமில் நீங்கள் நினைச்சாலே இப்போது முக்தி வந்துடும். இப்போது நினைத்தாலே முக்தி வரும்ன்றது சப்ஜெக்ட்ஸ் 2வது பார்ட்டு. எப்போ வரும்? நினைத்தாலே முக்தி வரும். திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி வரும்னா திருவண்ணாமலை இருக்கிற ப்ராசஸ் வந்து அது நெருப்பு அந்த பூதத்தின் மூலமாக உங்ககிட்ட இருக்க தீய கர்மாக்களையும் தீய குணங்களையும் நீங்கள் எரிச்சிட்டிங்கன்னா நினைத்தாலே முக்தி தரும். இதுதான் மேட்டர். அதை விட்டுட்டு போய் திருவண்ணாமலை பற்றி உட்காந்து திருவண்ணாமலை பற்றி நினச்சி மேப்பை வச்சுக்கிட்டு அட்லாஸை வச்சுக்கிட்டு திருவண்ணாமலை முக்தி தரும் திருவண்ணாமலை அதெல்லாம் வராது. இதுக்காகத்தான் ஒரு 200 பேரை வந்து ரீசர்ச் பண்ணும்போது பார்த்து எடுத்தேன். திருவண்ணாமலை ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்தில் இருந்த பீப்புள், நான் சொல்ல சாதாரண மக்கள் கிடையாது. சைவ பெரியார்கள் திருவண்ணாமலை அந்த அருணாச்சல ரொம்ப பக்தி கொண்டவங்க, அதிலேயே இருந்தவங்க, அதிலேயே வாழ்ந்தவங்க, அதையே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கேயே வாழ்ந்து அங்கேயே அருணாச்சலேஸ்வருக்காக சர்வீஸ் பண்ணி உயிரை விட்டவங்க, மறுபிறவியிலே போகவே இல்லை. ஆன்மீக கூட இங்கே ஆத்மாவா ஆவியலத்திலே இருக்காங்க. மறுபிறவி போனவங்களும் இருக்காங்க, மறுபிறவி போனவங்க தான் இருக்காங்க. கடவுள்லாம் அடையில, மறுபிறவியில் இருக்கிறாங்க, மறுபிறவியில் இருக்காங்க. சில பேர் ஆவியத்தையும் இருக்காங்க. இப்போ இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது நம்ம எதை என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? முக்தி அடையலைன்னு ப்ரூவ் பண்ணுறோம். முக்தி அடையலைன்னு ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி கிடைக்கும்ன்றது தப்பு தானே? தப்பாக புரிஞ்சு கொள்கின்றோம். திருவண்ணாமலை என்கின்ற அந்த போதத்தில், அந்த நெருப்பு போதத்தில் அதை நம்ம பயன்படுத்தி நம்மகிட்ட தீய கர்மாவையும் தீய குணங்களையும் அழிச்சிட்டோம்னா முக்தி ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும்ன்றது தான் உண்மை ஒழிய நீங்கள் வெறுமனே திருவண்ணாமலை நினைச்சா முக்தி கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஓகே. அடுத்தது வந்து இப்போ சித்தர்கள் சொன்னாங்க திருவண்ணாமலையை பற்றி நீங்கள் சொல்லுங்க. திருவண்ணாமலைக்கு நான் இது வரைக்கும் போனதே இல்லை, ஒரே ஒரு தடவை தான் போயிருக்கேன். திருவண்ணாமலைக்கு நான் ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். அதுவும் வந்து பகவான் அகத்தியர் பகவான் வந்து மகரிஷி வந்து என்னை கூப்பிட்டதுனால சில விஷயங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ப்பா வாப்பான்னு சொன்னதுனால திருவண்ணாமலை போனேன். ஒரே ஒரு டைம் தான் போயிருக்கேன். அப்பயும் நான் கோயிலுக்கு போனேன். ஏன்னா அவருக்கு எனக்கு கூட்டம் பிடிக்காதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு எல்லாமே தெரியும்ல, கூட்டம்னா எனக்கு பிடிக்காதுன்னு அவர் நல்லா தெரியும் போல இருக்குது. அதனால் கோயிலில் கூட்டமாக இருக்குது, நம்ம வேண்டாம், நம்ம கிரிவலை பார்த்துட்டு ஒரு இடத்துக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரங்கள் எனக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. சரின்ட்டு அப்புறம் அது பிறகு வந்துட்டேன். அப்போ தான் அன்னைக்கு தான் வந்து திருவண்ணாமலை நடக்கிற கூத்தெல்லாம் கொஞ்சம் பார்க்க முடிஞ்சது. திருவண்ணாமலை கிரிவலத்தில் என்னெல்லாம் நடக்குது. அது ஒரு டைம் அதுக்கு பிறகு நான் போகல. அதுவும் அகத்தியர் மகான் கூப்பிட்டதுனால பாடம் கற்றுக் கொடுக்க வாப்பா அப்படின்னு சொன்னதுனால நான் போனேன். கோயிலுக்கு போகலான்னா கோயிலுக்கு வேண்டாம், கூட்டம் உனக்கு தான் பிடிக்காதே, அவரே சொல்லிட்டார், கூட்டம் பிடிக்காதே, நம்ம வேண்டாம், நம்ம கிரிவல பாதையில் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நமக்கு சில விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அதை கற்றுக்கிட்டு வந்தோம். அப்போ கிரிவல பாதையில் போகிறாங்க, மக்கள் போகிறாங்க. சில பேர் இந்த சிவநாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போகிறாங்க. சில பேர் சிவநாமத்தை உச்சரிச்சுட்டே போகிறாங்க. தட் இஸ் த பர்ஃபெக்ட் வே. சில பேர் வீட்டு கதையை பேசின்னு போகிறாங்க. வீட்டு கதையை பேசின்னு அப்படியே சுற்றிட்டு வராங்க, ஜஸ்ட் லைக் வாக்கிங் மாதிரி. சில பேர் சினிமா கதையை பேசிட்டு போகிறாங்க, வாக்கிங் மாதிரி.
இன்னும் சில பேர் இந்த சிட்டி பஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிட்டி பஸ் டவுன் பஸ் சொல்லுவாங்க இல்லையா, அங்கங்கே நின்றுக்கும். குடியாம நின்று போகும்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு டீ கடையை பார்த்து நின்றுக்கிறாங்க, பஜ்ஜி கடையை பார்த்து நின்றுக்கிறாங்க. அப்படியே போகிறாங்க வாக்கிங், அங்கே டீ கடையில் போய் டீ சாப்பிட்றாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகிறாங்க, அப்புறம் அப்படியே பஜ்ஜி கடை உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்றாங்க. அப்புறம் அப்படியே போகிறாங்க, ஏதோ ஸ்நாக்ஸ் கடை வேறு ஏதோ கடை இருக்குது, அங்கே போய் சாப்பிட்றாங்க. அப்படியே சுற்றி அப்படியே கிரிவலம் வராங்க. இந்த மாதிரி நிறைய கூத்துக்கெல்லாம் பார்த்தேன், அன்னைக்கு தான் பார்த்தேன் நான். அதான் பார்த்தேன். பார்த்தியா எப்படி பார்க்குறோம்? சிவநாமத்தை உச்சரித்து போகிறவங்க ஒரு குரூப்பு, பேசாமல் சைலண்ட்டாக போகிறவங்க ஒரு குரூப்பு, அங்கங்கே சிட்டி பஸ் டவுன் பஸ் மாதிரி அங்கங்கே நின்று காஃபி டீ என்னென்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே வாக்கிங்க போகிறவங்க ஒரு குரூப்பு, சினிமா கதை பேசின்னு போகிறவங்க ஒரு குரூப்பு, இன்னும் சில பேர் நடக்க முடியலன்னு அவங்க ஓன் வெஹிக்கிளில் காரில் டூ வீலரில் அந்த மாதிரி போகிறவங்க ஒரு குரூப்பு, எல்லாமே சுற்றிட்டு வராங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த இறைவனை நினச்சி இறைவன்கிட்ட போகிறவங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு 1000 பேரில் ஒருத்தர் 2 பேர் தான் போகிறாங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த சிவநாமத்தோட அதை உச்சரிச்சுட்டு அது கவனமாக போகிறாங்க. சித்தர்கள் வராங்க, அன்னைக்கு சித்தர்கள்லாம் வராங்க, அவங்களுடைய தரிசனம் கிடைக்கணும், அல்லது அவங்க அரூபமாக வந்தாலும் கூட அவங்களுடைய ஆசை கிடைக்கணும்னு தான் போகிறாங்க அத்தனை பேர். ஆனால் எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ணுற மாதிரி அவங்களுடைய அருளாசி பெருகிற மாதிரி போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தா 99% கிடையாது, 1% தான். பார்த்தேன் அன்னைக்கு அந்த எல்லாம் பார்த்தேன், கொஞ்சம் காட்டினார், இதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்படியெல்லாம் இருக்கிறாங்க மக்கள்னு காட்டினார். அப்புறம் கிரிவல பாதையில் ஒரு இடத்துல கூப்பிட்டு போயிட்டு சில விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அப்போ என்னென்னா ஆங்கில முறை மருத்துவத்தில் எனக்கு நிறைய ஒரு வெறுப்பும் கோபமும் ஆத்திரமும் இருந்தது. என்ன ஒரு நல்ல அருமையான மருத்துவம், தமிழ் மருத்துவம், அழகாக நோய்களை குணப்படுத்துகிற ஒரு மருத்துவம், இதை போய் தேவையில்லாமல் குணப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி சர்ஜரி பண்ணி அவங்கள கொடுமைப்படுத்தி நிறைய ஃபீஸ். பொதுவாக அலோபதி மருத்துவத்தை பற்றி நிறைய நெகட்டிவ் மெசேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கும் அது மேலே ஒரு வருத்தம், கோபம், ஆத்திரம் இருந்தது. யார் மேலே? அந்த அலோபதி டாக்டர்ஸ் மேலே, அலோபதி சிஸ்டத்து மேலே, அந்த அலோபதி சம்மந்தப்பட்ட அந்த ஃபீல்டில் இருக்கிற அதர் ஒர்க்கர்ஸ் மேலே, மேனுஃபேக்சரர்ஸ் அந்த ஃபார்மசிஸ்ட் மேலே, அந்த ஃபீல்டு மேலே எனக்கு ஒரு நெகட்டிவ் இருந்தது, ஒரு கருத்து இருந்தது. அதையெல்லாம் அன்னைக்கு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பல மணி நேரங்கள் நம்ம கிளாஸ் எடுத்து அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டார். என்கிட்ட என் மனசில் என்ன அந்த கோபம், வெறுப்பு, ஆத்திரமெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் கடைசியாக கேட்குறேன், இப்போ சொல்லுப்பா சரியான்னாரு. அவன் என்னத்த சொல்ல, ஒரு பேச்சும் பேச முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு சுருக்கமா, அதாவது நம்ம லைஃப்பில் எல்லா விஷயமே நம்மளுடைய கர்மா தான் நிர்ணயிக்குது. நல்ல விஷயம், கெட்ட விஷயம், நல்ல கர்மா, குட் கர்மாவும், நல்ல கர்மா, குட் கர்மா, பேட் கர்மா, தீய கர்மா நாங்கள் சொல்கிறோம். நம்ம லைஃப்பில் எல்லாமே அதான் நடக்குது. இப்போது பகவான் பகவத்கீதையில் சொல்லியிருக்காரு, மற்ற டெக்ஸ்ட்லேயும் நிறைய வருஷஸ்லையும் சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் கர்மா கஷ்டம் கொடுக்கும், நல்ல கர்மா நல்லதை கொடுக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போது ஒரு மனிதன் 3ல் 2 பாகம் வந்து உனக்கு கொடுத்த பணம் 1% வந்து நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு பகவான் பகவத்கீதை சொல்லிக்கிறாரு. அது இறைவனுடைய சட்டம். அது இந்த 1% நான் கொடுக்கல, ஏன்னா எனக்கே வேணும், நான் அதை கொடுக்க மாட்டேன்றான். இப்போ நான் ஏற்கனவே பல வகுப்பில் உதாரணம் கூட சொல்லியிருக்கேன். ஒரு பேங்க்கில் வேலை செய்கிற ஒரு மேனேஜரோ கேஷியரோ பேங்க்கில் இவ்வளோ பணம் வீட்டுக்கு கொண்டு போயிட முடியாது இல்லையா. பேங்க்கில் வேலை செய்கிற கேஷியரோ மேனேஜரோ இல்லை அந்த கேஷ் டீல் பண்ணுற ஆஃபீஸரோ அவங்க எனக்கு வீட்டில் பணம் தேவைப்படுது, பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்கணும், பிள்ளைக்கு படிக்க செலவுக்கு ஆகுது, கடன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பணத்தை எடுத்து போயிடணும், பேங்க்கில் பணம் எடுத்து போயிட முடியாது. பிகாஸ் இட் இஸ் நாட் தேர் ஓன் மணி. அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் அந்த சம்பளம் தான் குடும்பம் நடத்தணும். அவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணும் அதை தான் அவங்க வந்து லைஃப்பை கொண்டு போகணும். பேங்க்கில் பணம் எடுத்து போயிட முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு கடவுள் கொடுக்குற வருமானத்தை நாம் என்ன நினைக்கிறோம், இப்போ பேங்க்கில் வேலை செய்கிற ஸ்டாக் நம்ம இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம எடுத்து போகலான்னு எடுத்து போயிட்டா என்ன நடக்கும், பனிஷ்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, கேஸ் ப்ரொசீட் பண்ணுவாங்க, டீப்ரமோட் பண்ணிவிடுவாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நிறைய தண்டனைகள்லாம் கிடைக்கும் இல்லையா, பணத்தையும் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, நீ பூமிக்கு அனுப்பும்போது பணம் உனக்கு தேவைப்பா, டெஸ்ட்டு வைக்கிறாரு. இங்கே டெஸ்டிங் தான், அதாவது நான் ஒன்றும் சொல்ல போனால் டெஸ்டிங் தான். அது நீங்கள் வந்து நான் 2 பங்கு பணம் நீ வச்சுக்கோ, 1 பங்கு பணம் வந்து நீ மற்றவங்க கொடுத்துடுன்னு சொல்லி அனுப்புகிறார். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, அது இப்போ வேண்டாம், நம்ம பின்னாடி ஃபியூச்சர் நம்ம சொல்லி கொடுப்போம். ஏன் அதை ஒரு சிஸ்டர் அவர் வச்சாருன்றது நம்ம பின்னாடி விளக்கம் சொல்லுவோம். இப்போ ஷார்ட்டேஜ் ஆஃப் டைம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிக்கணும், அதனால் சுருக்கமாக இதை சொல்லுங்கன்னு சொன்னதுனால சொல்கிறோம். அப்போது அந்த 2 பங்கு உனக்கு, 1 பங்கு உனக்கு இடை. அதை இப்போ குறைச்சி வந்து அட்லீஸ்ட் 25 பண்ணுன்றாங்க, அட்லீஸ்ட் 10% தான் பண்ணணும்னு இப்போ வந்திருக்கிறாங்க. இறைவன் தான் இறங்கி வந்திருக்கிறார், நாம ஏறி போல, அவர் தான் இறங்கி வந்திருக்கிறாரு.
அப்போது அந்த 25,000 பண்ணு, இல்லை 10,000 பண்ணு, சேரிட்டி பண்ணும். எதிர்பார்க்காது பண்ணும், தர்மமாக பண்ணும். தானம் வேறு, தர்மம் வேறு, தெரியும் உங்களுக்கு. அப்போ தர்மமாக பண்ணுங்க. நம்ம கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த கொடுக்கறது இல்லை அப்படிங்கும்போது அந்த பணத்தை எடுக்கணும். அதை அவர் எடுத்துருவார். நான் கொடுக்கறனால அவரெல்லாம் விட்டுற மாட்டார். அதெல்லாம் கரெக்டாக எடுத்துடுவார். எப்படி ஃபைனான்ஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ பணம் வாங்கி நம்ம கட்டாமல் எஸ்கேப் ஆகிட்டா கூட அவங்க எப்படியா சேஸ் பண்ணி பிடிச்சி வசூல் பண்ணிடுறாங்களா இல்லையா? அப்படியே கட்டினா கூட சிபிலில் போட்டு இவன் கொடுக்கணும், கடங்காரன் மென்ஷன் பண்ணுறாங்களா இல்லை? எங்கேயும் கடன் வாங்க முடியாமல் பண்ணிடுறாங்களா இல்லையா? சிபில் இருக்கு இல்லையா? இந்தியாவில் சிபில் சிஸ்டம் வந்திருக்கு. சிபில் சிஸ்டத்தில் அவங்க பணத்தை வாங்கி ஏமாட்டினா கூட ரெக்கார்ட் இருக்குது. இப்போ அந்த சிபிலில் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கம்மியாக இருந்ததுன்னா வேற எங்கே லோன் வாங்க முடியாது. அப்போ நீ என்ன வாங்கி பணத்தை ஏமாத்திட்ட, நீ என்ன மாதிரி எங்கேயும் போய் யாரையும் ஏமாற்றக்கூடாது. நீ மகனே, நீ எங்கேயும் யாருக்கிட்டையும் கடன் வாங்க முடியாது. யார்கிட்டையும் கடன் எவனும் நம்பி உனக்கு கொடுக்க மாட்டான். யார் கொடுத்தாலும் சிபிலை பார்ப்பான், உனக்கு கொடுக்கவே மாட்டான். எனக்கிட்ட ஏமாத்தின பணத்தை நீ என்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நான் அதை வந்து சிபில்லேருந்து உங்கள் பேர் எடுக்க மாட்டேன் அப்படின்னு வச்சுக்கிறாரு இல்லையா? இந்தியன் சிஸ்டம் இருக்கு இல்லையா? இதே மாதிரி தான் கடவுளும் அந்த பணத்தை கொடுக்குறாரு. அந்த பணத்தை நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க. அது ஏன் கொடுக்குறாரு, எதுக்காக கொடுக்குறாருன்னு பற்றி நான் பின்னாடி விளக்கங்களை பல வகுப்புகளை அடுத்தடுத்து சொல்லுவோம். டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு அதை கோட் பண்ணி கொடுத்தோம். பட் இப்போ இது வரைக்கும் பார்த்துக்கோம். இந்த 1% உங்கள்கிட்ட எடுக்கணும். எப்படி எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? ஏதாவது வகையில் எடுக்கணும். இந்த டியூட்டியை பார்க்குறது சனி பகவான் சொல்லிக்கிறேன். சனி பகவான்னா இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உலகத்துக்கு இருக்கிற எல்லா மதத்தினருக்கும் சனி பகவான் தான். நாம் சனி பகவான் இந்து மதத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்லலை, அவ்வளோதான். இந்த டியூட்டியை பார்க்குற மினிஸ்டர் யாருன்னா சனி பகவான். 9 கிரகங்களை இந்த டியூட்டி பார்க்குற மினிஸ்டர் யாரு அப்படின்னா சனி பகவான் பார்க்குறாரு. எல்லா மதத்தினருக்கும் பார்க்குறாரு. அவங்க எந்த மதத்தினை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், கடவுளே இல்லை என்று சொன்ன நாத்திகர்களாக இருந்தாலும் கூட சனி பகவான் இந்த வேலை செய்வார். சரியா? அப்போ அவங்ககிட்ட பணத்தை எடுக்கணும். வாழ்நாள் முழுசும் நீங்கள் சம்பாரிச்ச பணம் இத்தனை கோடி இருக்கு, இத்தனை லட்சம் இருக்குன்னா அது எப்படி எடுக்கணும்? அப்போ என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போக வைப்பாங்க, ஆக்சிடென்ட் நடக்க வைப்பாங்க, திருடு போக வைப்பாங்க. திருடு போகும், பணம் போயிடும், ரெக்கவர் பண்ண முடியாது. ஏதோ பிஸ்னஸ் பண்ணுவீங்க, லாஸ் ஆகிடும், ரெக்கவர் பண்ண முடியாது. சரியா? இதெல்லாம் நீங்கள் கொடுக்காதனால தான். இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க திருடு போயிடுச்சு. இல்லை, அதை கரெக்டாக யார்கிட்ட எடுக்கணும், அதை கரெக்டாக போய் சேர்த்துருவார். திருட வைக்கிறது சனி பகவான் தான். லாஸ் ஆகி போச்சார், இத்தனை கோடி லாஸ் சார், இத்தனை லட்சம் லாஸ் ஆகி போச்சார், லாஸ் பண்ண வைக்கிறது சனி பகவான் தான். என்ன பர்பஸ்க்காக உங்களை லாஸ் பண்ண வைக்கிறோம், அந்த பணத்தை எடுத்துருவார். எனக்கு வேலையே கிடைக்கல சார், நீ வேலை செஞ்சால் பணத்தை கொடுக்க போகிறதில்ல. வேலை செய்யாத உனக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் போட்டு பெண்டிங்கில் போட்டு அடைய விட்டு அதுக்கு ஒரு ஃபீஸை போட்டு அந்த பணத்துக்கு காம்பன்சேட் பண்ணுவார். வேலை கிடைக்காது, உடம்பு சரியில்லாமல் போயிடும். டாக்டர்கிட்ட போகணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், செலவு பண்ணணும், ஸ்கேன் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட்டு, ஆஃபீஸ்க்கு லீவ் போடணும், சேலரி கட் ஆகும். அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி பணத்தை எடுத்துடுவார். அட்மோஸ்ட் நீங்கள் நல்ல உடம்பு சரியில்லாமல் போகிறது கூட ஒரு லெவல். அதுக்கு மேலேயும் நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுங்களேன், ஆக்சிடென்ட்டை வச்சு உங்கள் கையை காலை உடச்சி படுக்க வச்சு ஊனம் பண்ணி விட்டுருவார். அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நீங்கள் பணத்தை கட்டுவீங்க. பணம் 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 கட்டியே ஆகணும். ஹாஸ்பிட்டல் அங்கெல்லாம் பார்கெயின்லாம் பண்ண முடியாது. நோ பார்கெயின் அட் ஆல். பணத்தை கொடுத்தே ஆகணும். எத்தனை லட்சம் கட்டினா கட்டி தான் ஆகணும். அண்டா விற்று, குண்டா விற்று, திருட்டு வட்டிக்கு வாங்கி, ப்ராப்பர்ட்டியை விற்று, நகையை விற்று, நட்டை விற்று, எது வந்தாலும் அங்கே போய் கட்டி ஆகணும். நோ பார்கெயின். சரியா? இப்போ இதுவே ஒரு சித்த மருத்துவர்கிட்டயோ ஆயுர்வேத மருத்துவர்கிட்டயோ ட்ரெடிஷ்னல் டிஸ்ட்ரிக்டில் போகிறவங்ககிட்ட நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, ஒரு மணி நேரத்துக்கு நான் மருந்து கொடுக்குறேன்னா மேலே எங்களையும் யோசனை பண்ணுவாங்க. கொடுக்கணுமா? 10,000 ரூபாயா? இந்த மூலிக்கு போய் கொடுக்கணுமா அப்படின்னு அவன் யோசனை பண்ணுவான். உள்ள ஒரு 10,000 ரூபாய் ரீசனபிளாக அந்த மூலிகைலாம் சேர்த்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்ப்பா, ஒரு மணி நேரம் மருந்தாகும், 10,000 ரூபாய் கொடுங்கன்னா 10,000 தடவை யோசனை பண்ணுவாங்க. பட் இதுவே ஒரு பெரிய சீரியஸாக ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து, ஒரு ஆக்சிடென்ட்டை கொண்டு வந்து, இல்லை ஒரு பெரிய ஏல்மெண்ட்டை கொடுத்து இந்த உறுப்பை மாற்றியே ஆகணும், 50 லட்ச ரூபாய் ஆகும், நாங்கள் ரேட் நெகோஷியேஷன் பண்ணி பேசி கொடுக்குறோம், 50 லட்ச ரூபாய் ஆகும் அப்படின்னா இவன் அட்வான்ஸாக 5 லட்ச ரூபா கட்டி உறுப்புக்காக வெயிட் பண்ணுவான். அவங்ககிட்ட போய் நீ 10,000 கூட கொடுப்பானா 10,000 தடவை யோசனை பண்ணுவான். அப்போ அவங்ககிட்ட எப்படி எடுக்கணும்? உறுப்பு செயலிழக்க வச்சிடணும், கல்லீரலை செயலிழக்க வச்சிடணும், கிட்னியை செயலிழக்க வச்சிடணும், ஹார்ட்டை செயலிழக்க வச்சிடணும், விட்டுறணும். மகனே பாரு. அப்போ பாருங்க, அங்கே செலவு பண்ணுவான், இங்கே செலவு, அந்த ஹாஸ்பிட்டல் போய், இந்த ஹாஸ்பிட்டல், அங்கே போய், இங்கே போ, அங்கே செலவு பண்ணி, இங்கே செலவு பண்ணி, லட்சக்கணக்கான காசு அழகாக எடுப்பார், கரெக்டாக எடுப்பார். இல்லை கரெக்டாக அழகாக எடுத்து யார்கிட்ட சேர்த்துடும். உங்ககிட்ட கையில் போச்சுன்னா அடுத்த 72 hours தான்.
தனி பக்கம் கையில் வச்சுலாம் இருக்க மாட்டேன். அடுத்த 72 ஹவர்ஸ் உங்ககிட்ட பணம் போனது 72 ஹவர்ஸில் யார்கிட்ட கொண்டு அது அவ்வளோ பெரிய மெக்கானிசம் வச்சுருக்காங்க. இறைவன் அப்படி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காரு. அடுத்த 72 ஹவர்ஸ் நீங்கள் வாங்குற டாக்டர் வாங்குறாங்கன்னு நினைப்பீங்க, ஹாஸ்பிட்டல் வாங்குறாங்கன்னு நினைப்பீங்க, இந்த ஸ்டார் ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பணம் வாங்குறாங்க, நான் இவ்வளோ பணம் கட்டினேன் அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களும் வாங்குற மாதிரி தெரியும். இந்த ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்க சார், இவ்வளோ பணம் பிடுங்குறாங்க சார், இவ்வளோ பணம் கொடுக்குறாங்க சார், வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க வச்சுக்க முடியாது. அது எங்கெங்க யார்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்த்துப்போம் கரெக்டாக 72 ஹவர்ஸ் 3 நாள் கரெக்டாக யார்கிட்ட போய் சேர்த்தும் கரெக்டாக சேர்த்துக்கணும். பர்ஃபெக்டாக பண்ணுவார் கடவுள். ஆக்சிடென்ட்டை கொண்டு போய் விட்டுறாங்க, இது ஃபாரின் தான் மருந்து வரணும், இப்படி தான் பண்ணணும், இத்தனை லட்சம் செலவாகும், இந்த உறுப்பு டேமேஜ் ஆகி போச்சு, அப்போ இந்த உறுப்பு போடணும், நீங்கள் இதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு 70 lakhs கொடுத்தா நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம், அது உங்களுக்காக பேசி ஒரு 70 lakhs முடியும். இன்னும் விட்டா 1 crore போகும். 70 lakhs எங்கள் ஆப்ரேஷன் செலவு மற்றதெல்லாம் ஒரு 30, ஒரு 1 crore பக்கம் ஆகும். ரெடியா 1 crore பட்ஜெட் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே ஒரு 40-50 லட்சம் ஆகும். 1.5 கோடி ரூபாய்க்கு பக்கம் கொண்டு விட்டுருவாங்க. அப்படி 1.5 கோடி ரூபாய்க்கு கொண்டு விட்டாலும் கூட நீங்கள் செத்து தான் படைக்கணும். வீட்டில் ஏசியில் தான் இருக்கணும், இன்ஃபெக்ஷன் ஆகிடக்கூடாது, பார்த்து பார்த்து போகணும், பார்த்து பார்த்து வரணும், உங்களோட கேர்டேக்கர் ஒருத்தர் கூடவே இருக்கணும், சம்பளம் கொடுத்து வச்சுக்கணும், யாரும் டக்குன்னு கொண்டு வந்து பார்த்துக்க முடியாது, நீங்களும் பெரிய பப்ளிக்காக வெளில போயிட முடியாது. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணவங்க, உறுப்பு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுவாங்க, மாற்று முறை அறுவை சிகிச்சையில் இந்த மாற்று உறுப்புகள் அறுவை சிகிச்சையில் பண்ணுவாங்க. வாடோடு செட்டே போயிடலாம். அது எதுக்கு? அது இருக்கிறவங்களும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். அது வாழணும்னு ஆசை, வாழணும்னு ஆசையை கொடுத்து அவங்களும் சுற்றிக்கிறவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, இவங்க நிம்மதியாக இருக்க முடியாது, கோடிக்கணக்கில் பணம் செலவாகும். இந்த பணத்தை கரெக்டாக எடுத்துக்குவார். எதுக்கு? அதை அடப்பயிது போனால் தான் முடியும். சித்த மருத்துவத்துறை ஆயுர்வேத மருத்துவத்தை போன முடியும். ஏன்னா பிகாஸ் அதை சாதாரண நீங்கள் மருந்து சாப்பிட்டு உள்ள சாப்பிட்டு சரி பண்ணணும்னா பண்ண மாட்டான். ஈட்டான் அகத்திய தெளிவாக சொன்னார், அவன் கர்மா அவன் செலவு பண்ணணும் அப்படின்னும் போது நீ உங்ககிட்ட வந்தால் ஒரு 5000 கொடு, 10,000 கொடு, 5,000 கொடு கேட்பீங்க. இதை கொடுக்குறதுக்கு 10,000 15,000 யோசனை பண்ணுவான். அவங்ககிட்ட எப்படி எடுக்கணும்னு தெரியும். அப்போ எந்த முறை வந்தால் சரியாகும்? ஆங்கில முறை மருத்துவம் வந்து ஆங்கில முறை மருத்துவம் உள்ள இன்டர்ஃபர் ஆகி இதுக்கு இவரை ஸ்கேன் பண்ணுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ணு அப்படின்னா 50,000 ரூபாய் டெஸ்டிங்கே செலவு பண்ணுவான். 50,000 ரூபாய் இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட், எம்ஆர்ஐ இந்த டெஸ்ட்டு அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு இந்த டெஸ்ட்டு ஒரு 40-50 டெஸ்ட் இருக்கு இல்லையா, அத்தனை டெஸ்ட்டும் எடு, கட்டு 1,00,000 ரூபாய் டெஸ்ட்டுக்கு கொடுப்பான். இங்கே ஒரு டாக்டர் 10,000 ரூபாய் கொண்டு கொடுப்பான். நீ கேட்டால் கொடுக்க மாட்டான், அவன் கேட்டால் கொடுப்பான். அதனால தான் அலோபதி மருத்துவம். நீங்கள் வந்தால் வீட்டு அப்படியே வருவாங்க, ஏதோ கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்குவீங்க, பணத்தை கொடுப்பீங்க, வாங்குவீங்க, மருந்து கொடுப்பீங்க, போயிடுவாங்க. அங்கே போனால் என்ன ஆகும்? ஆஸ்பத்திரிக்கு வாடகை ரூமுக்கு ஒரு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாடகை போகணும் டெய்லி. ஒரு மாதம் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 4,000 ரூபாய் 5,000 ரூபாய் வாடகை. அது ரூம் வாடகை தனி, ஏசி வாடகை தனி. நீங்கள் என்ன பண்ணுங்க, வந்தால் அவுட் பேஷண்ட் வந்து மருந்து கொடுத்து அனுப்பிச்சிடுறீங்க. இங்கே என்ன செலவாகும்? அவங்கள்ட்ட எப்படி நாங்கள் பணம் வசூல் பண்ணுறோம்? வாங்க முடியாது. அப்போ அலோபதி ஹாஸ்பிட்டலில் போனால் தான் அங்கேயும் வசூல் பண்ண முடியும். அவன் ரூமுக்குன்னு ஒரு ரெண்ட் போடுவான், ஏசிக்குன்னு ஒரு ரெண்ட் போடுவான், அவங்க கொடுக்குற சாப்பாட்டுக்கு டயட்டுக்கு ஸ்பெஷல் டயட், வீட்டிலேருந்து வரக்கூடாது, இங்கேருந்து இதுக்கும் டயட் போடுவான். அப்போ காசை பிடுங்கிறதுக்கு எப்படி பண்ணணும்? அங்கே போனால் தான் கொடுப்பான். இங்கே வந்தால் நீங்கள் கொடுத்து உங்ககிட்ட எப்படி கொடுப்பான்? கொடுக்க மாட்டான். புரியுதா? அப்போது அவனுக்கு ஆக்ஷன் கொண்டு வரணும், உறுப்பு மாற்று சிகிச்சை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வரணும், அவன் உறுப்பு அடையணும், அட்வான்ஸ்க்காக பணத்தை கட்டி வெயிட் பண்ணணும், அந்த உறுப்பு கிடைக்குமான்னு பண்ணணும். இல்லை அந்த உறுப்புக்காரன் வாங்குறதுக்கு அது தப்பான வேலைகள்லாம் பண்ணணும். அந்த தப்பு செய்யறதுக்கு இவங்க காசு கொடுக்கும். ஏன்னா பிகாஸ் இவங்க தான் அந்த ஆர்கன் வேணும். இப்படி ஆர்கன் வந்தாலும் அதிகபட்சம் 1 இயருக்கு மேலே இருக்க மாட்டாங்க, அது வேறு சமாச்சாரம். எல்லாம் பண்ணி ரொம்ப நாள் தருவாங்களா? இல்லை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் அடுத்த 1 இயரில் மேக்ஸிமம் 99% 1 இயருக்கு மேலே இருக்க வாய்ப்பே இல்லை. மேக்ஸிமம் அது சில எக்ஸப்ஷன் கேஸ் 1-2 வேணா இருக்கலாம், அதிகபட்சம் 1 இயர் தான். நான் மெடிக்கல் காலேஜ் படிச்சிருக்கும்போது எம்ஜிஆருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது கூட நான் சொன்னேன். அப்போ ப்ரொஃபஸர் சொன்னேன், நீ அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படி. இல்லையா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம், நீங்கள் கற்றுக் கொடுத்த பாடம் தான், நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் கொடுத்த ஞானம் தான். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அவர் பண்ணுறாங்க, அவங்க அண்ணன் பொண்ணு லீலாவதி கொடுக்குறாங்க, இருந்தாலும் அவர் 1 இயருக்கு மேலே இருக்க மாட்டார். அதே எப்படிப்பா நீ சொல்கிற? நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் தான், நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க, இப்படி சிஸ்டம் சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த சிஸ்டரை வச்சு பார்க்கும் பொழுது எம்ஜிஆராக இருந்தாலும் அவருடைய அண்ணன் பொண்ணே கிட்னியை கொடுத்தாலும் அவர் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் இல்லை, நீங்கள் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. அதே மாதிரி அவர் 1 இயரில் இறந்துட்டார் எம்ஜிஆர். எனக்கு ப்ரொஃபஸருக்கும் ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்தது. நான் சொன்னேன் இறந்துருவார். இல்லை, அது எப்படி? நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுத்த பாடம் தான். என்னென்ன குணப்பாடம் சொல்லிக் கொடுத்தீங்க, என்ன இயற்கை முறை சொல்லிக் கொடுத்தீங்க, என்ன பஞ்சபூதங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தீங்க, அது எடுத்தால் என்ன நடக்கும், நீங்கள் தான் சொல்லிக் கொடுத்தீங்க. அதை வச்சு நான் அசன் பண்ணி சொல்கிறேன்.
அது எப்படி தப்பு நீங்கள் சொல்கிறீங்க என்ன? அப்படி இருந்தாலும் சொல்லக்கூடாதுன்னார். நான் சொன்னாலும் அதான் நடக்கும். அதே மாதிரி அது பிறகு சொன்னார், அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட நீ சொன்ன மாதிரி நடந்துச்சே, என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் கூட நீ சொன்ன மாதிரி நடந்துச்சே, நான் உனக்கு மாஸ்டராக இருந்து கூட உன்னை விட கம்மி தானே, அதுக்கு நான் பொறுப்பில்லை. நீங்கள் சொல்லி கொடுத்து நான் வாங்கினா அதை வச்சு சொன்னேன். நீங்கள் எந்த மாற்று முறை உறுப்பு அறுவை சிகிச்சை செய்தாலும் அதிகபட்சம் 1 வருஷம் மேலே உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புரிஞ்சுக்கோங்க. ஏதோ 1000ல் ஒரு கேஸ் நடக்கிற ஒரு கேஸ் வேணா இருக்கலாம். நீங்கள் சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்க, நோட் பண்ணி பாருங்க, இது உண்மையா இல்லையா பாருங்க. அதுக்கு எதுக்கு அத்தனை கோடி அவ்வளோ செலவு பண்ணி அவர் பண்ணணும் கர்மம், அந்த பிறவியில் அந்த பணத்தை எடுக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் அலோபதி சிஸ்டத்தை டெவலப் தான் பண்ணுவோம், அலோபதி ஹாஸ்பிட்டல் டெவலப் தான் ஆகும், அலோபதி டாக்டர்ஸ் அமோகமாக தான் வருவாங்க, அந்த இண்டஸ்ட்ரி டெவலப் தான் ஆகும். அப்படி அந்த மாதிரி நாங்கள் பணத்தை வசூல் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லாமல் அலோபதி டெவலப் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எங்களுடைய ஆசீர்வாதத்தோட எங்களுடைய கருணையோட தான் அலோபதி டெவலப் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இவங்களை எப்படி தத்து இவங்ககிட்ட பணத்தை எப்படி வாங்குறது, எப்படி காம்பன்சேட் பண்ணுறது, அவங்க கொடுக்க மாட்டேன்றான், எடுத்தாகணும். அப்போ ரூலை எப்படி பண்ணோம்? இந்த மாதிரி இயற்கை முறையில் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள்கிட்ட பணத்தை வசூல் பண்ண முடியாது, உங்கள் கர்மா பேலன்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் ஆங்கில முறை மருத்துவத்தை டெவலப் பண்ணி அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி நல்லா ஷார்ட் பீரியட் ரொம்ப குயிக்காக டெவலப் ஆன சிஸ்டம் அது இல்லையா. மற்ற முறைகள்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து இருந்தாலும் அவ்வளோ டெவலப் ஆகலை, இன்க்ளூடிங் சித்த ஆயுர்வேதான்னு சேர்த்து சொல்கிறேன். ஆங்கில முறை மொத்தம் ஓவர் நைட்டில் கடகடன்னு ரொம்ப ஸ்பீடாக போயிட்டோம், ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. ஏன் அட்வான்ஸாக போயிட்டுருக்கு? மக்கள் ரொம்ப அட்வான்ஸாக கீழே போயிட்டுருக்காங்கன்றதுக்காக அட்வான்ஸாக போயிட்டுருக்கு. மக்கள் ரொம்ப அட்வான்ஸாக கீழே போயிட்டுருக்காங்க, டவுன்வர்டில் போயிட்டுருக்காங்க. அவங்கள தேத்தி கொண்டு வந்து அவங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை கொடுத்து, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பிரச்சனைகளை கொடுத்து, அவங்க மனசை நோகடிச்சு டென்ஷன் ஆகி எமோஷன் ஆகி மனசு வேதனைப்பட்டு கவலைப்பட்டு எத்தனையும் கொடுக்கணும் அவங்களுக்கு. யாருக்கு? சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு இல்லை, சம்மந்தப்பட்ட பேஷண்ட் சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கும், கணவன் மனைவி பெற்றோர் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுத்து அவங்க நிம்மதியை போக வச்சு அவங்க தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் நஷ்டமாக்கி கடனாக்கி பாப்பர் பண்ணி விட்டுறணும். பாப்பர் பண்ணி விட்டு அவனை கொண்டு வரணும். அப்போ எதுக்கு? இங்கே அளவு சிஸ்டத்தை டெவலப் பண்ணால் தான் முடியும். அவங்க கார்பரேட் ஹாஸ் பில்டிங்காக தான் கட்டுவாங்க, டாக்டர்ஸ் குரூப்பாக தான் வருவாங்க, ஸ்பெஷலிஸ்ட் தான் வருவாங்க. அப்படியெல்லாம் வர வச்சா தான் இவங்க கிட்ட வசூல் பண்ண முடியும். அப்போ அது இறைவனுடைய பிளான், அது இறைவனுடைய பிளான். நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க? நீங்கள் எதுக்காக இதுக்காக வருத்தப்படுறீங்க? இது இறைவனுடைய பிளான். அப்போ இது என்ன பிளான்? சித்த ஆயுர்வேதம் என்ன பிளான்? இது இறைவனுடைய பிளான் தான். யார் சொகை பண்ணணும்னு அமைப்பு இருக்கோ, யார் கஷ்டமே படாமல் இருக்கணும்னு அமைப்பு இருக்கோ, யார் வந்து பணம் தேவையில்லாமல் வீணாக செலவு பண்ண வேணாலும் அமைப்பு இருக்கோ, அவங்க உங்ககிட்ட வருவாங்க. அவங்க வர்றவங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. புரியுதா? திரும்பவும் 2-3 டைம் எனக்கு திருப்பி சொன்னார், என் மனசில் பதிக்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு கோபம் வெறுப்பும் ஆத்திரம் இருந்தது. இவ்வளோ நல்ல அருமையான சிஸ்டம், அழகாக உள்ள வாய்க்குள்ள மருந்து போட்டால் நோய் நல்லா போகுது. சிம்பிளாக சாப்பாடு சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். நான் சாப்பிட்றது 2 வேளை 1 வேளை தான், அது வேறு மேட்ரு. புது அஜெண்டா 3 வேளையும் சொல்லுவோம். அந்த 3 வேளை சாப்பிட்றோம், அந்த சாப்பாடோட இது மருந்தாக சாப்பிட்டுக்கிறோம், ஓகே, அவ்வளோதான். சரியாக போயிடுது, நோய் சரியாக போயிடும். எப்பேற்பட்ட நோயும் சரியாக போயிடும், எப்பேற்பட்ட நோயும் தெரியும். எந்த உறுப்பையும் மாற்ற தேவையில்லை, எந்த சர்ஜரியும் செய்ய தேவையில்லை. இவ்வளோ அருமையான சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு ஏன் அதுக்கு போகணுன்றதுக்கு எனக்கு விளக்கம் சொல்கிறேன். என் மனசில் இருந்த கேள்விகள் நான் எதுவும் கேட்கல, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஆன்சர் அவர் கொடுக்குறார். நான் எதையும் கேட்கல, என் மனசு என்னென்ன கேள்வி இருந்ததோ அத்தனைக்கு அவர் உட்காந்து ஆன்சர் கொடுக்க. அந்த திருவண்ணாமலையில் கிரிவலத்து அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஆன்சர் கொடுக்குறார். கொடுத்துட்டு கடைசியாக கேட்குறார், என்னை முடிச்சு வெளியே அனுப்பி எனக்கு ப்ளஸ் பண்ணி வெளியே அனுப்பும்போது, இப்போ சொல்லுப்பா, ஆங்கில முறை மருத்துவம் வந்து சிறந்ததா, ஆங்கில முறை மருத்துவம் வந்து உயர்ந்ததா, ஆங்கில முறை மருத்துவம் வந்து டெவலப் ஆகிறது சரியானதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாம் சரிங்க ஐயான்னு தான் சொன்னேன். ஆங்கில மருத்துவம் உயர்ந்தது, ஆங்கில மருத்துவம் சிறந்தது, ஆங்கில மருத்துவம் வளர்ச்சி அடைவது சரியானது, ஆப்ரேஷன் செய்வது சரியானது, சர்ஜன்ஸ் டெவலப் ஆகுது சரியானது, கார்பரேட் ஹாஸ்பிட்டல் டெவலப் ஆகுறது சரியானது, கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் இன்னும் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்கு சரியானது. எல்லாமே சரி சரி சரி, ஒன்றும் நோன்னு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. கேட்குறாரு, கரெக்டாக ப்ளஸ் பண்ணிட்டு கடைசியாக கிளம்பும்போது கேட்குறாரு, இப்போ சொல்லுப்பா அப்படின்றாரு. நான் என்னத்த சொல்ல, நீங்கள் சொன்னதெல்லாம் சரிங்க, நான் இப்போ ஞானத்துக்கு வந்துட்டேன், நான் இனிமேலுக்கு அவங்க மேலே எந்த வருத்தமும் ஒரு கோபமும் நான் படமாட்டேன், அவங்க மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இப்போ நான் எப்படி சித்த மருத்துவத்தை ஆயுர்வேத மருத்துவம் சித்த மருத்துவத்தை சார்ந்தவர்களை மதிக்கின்றேனோ அதே மாதிரி அவங்களையும் மதிக்கிறேன், எந்த வித்தியாசமும் கிடையாது. பிகாஸ் இது இறைவனுடைய பிளான், டிவைனுடைய பிளான் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்.
அந்த அஞ்ஞானத்தின் ஞானத்துக்கு கொண்டு வராரு என்ன. ஆங்கில மருத்துவத்து மேலே இவ்வளோ வெறுப்பு வச்சிருக்கிறியே, இவ்வளோ கோவப்படுறியே, இவ்வளோ டென்ஷன் ஆகுறியே, இது இறைவனுடைய பிளானு. இவங்க நல்லபடியாக கேட்ட கர்மா கொடுக்க மாட்டாங்க, நல்லபடியாக கர்மா கழிக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் போய் நொந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு நொந்து பல வகையிலையும் பாதிச்சு, இவங்களும் பாதிச்சு அவங்களும் பாதிச்சு இந்த கர்மா இதுலேயே சரி பண்ணுறதுக்காகத்தான் ஆங்கில மருத்துவத்தை நாங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறோம். ஆசீர்வாதம் பண்ணி டெவலப் ஆகிட்டு இருக்கு. இன்னமும் அதிகமாகும், இன்னமும் அதிகமாகும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு அதிகமாகிட்டே இருக்கு. அவர் சொன்ன காலத்தில், நான் சொல்றது 15 இயர்ஸ் பேக், இன்னைக்கு இல்லை, 15 இயர்ஸ் பேக். அவர் சொன்ன காலத்தில் இன்ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் கூட அவ்வளோவா இல்லை. இப்போ இன்ஃபர்டிலிட்டி சென்டர் தெருவுக்கு தெரு இருக்கு, தெருவுக்கு தெரு இருக்கு. சாதாரணமாக நடக்கின்ற ஒரு இயற்கை நிகழ்வுல பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய கூட 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி இதுக்காக ட்ரீட்மெண்ட்டு, இதுக்கான ஸ்கேனு, இதுக்கான ப்ரொபேஷன் பீரியட் மாதிரி வச்சு டெஸ்ட் பண்ண வச்சு செலவு பண்ண வச்சு அதுலேயும் ஃபெயிலியர் ஆக வச்சு திருப்பி இன்னொரு அட்டம்ப்ட் அதுலேயும் ஃபெயிலியர் ஆக வச்சு 2வது அட்டம்ப்ட் 3வது அட்டம்ப்டில் போய் பல லட்சங்கள் செலவு பண்ணி குழந்தையை பெற்றுக்க வேண்டி ஒரு குழந்தையை பெற்றுக்க வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கும். சரியா? ஏன் ஆங்கில முறை மருத்துவம் டெவலப் ஆகுதுன்ற காரணத்தை பல மணி நேரங்கள் எனக்கு நிறைய விளக்கம், இப்போ நான் சுருக்கமாக சொன்னேன், அந்த நிறைய விளக்கங்கள்லாம் எனக்கு கொடுத்து அதை புரிய வச்சார். ஸோ இந்த இன்சிடென்ட் சொல்கிற ஐடியா இல்லை, அதான் என்னை கூப்பிட்டு நீங்கள் திருவண்ணாமலைக்கு வந்தீங்களே, அந்த திருவண்ணாமலை பற்றி பேசும்போது இந்த விஷயம் சொல்லிடுங்க அப்படின்னு அவங்க வந்ததுனால என்ன சொல்கிறாங்களோ அதான் கேட்டுட்டு போனேன். இதை சொல்லுங்க, அது நான் அதை சொன்னேன். இதுதான் விஷயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும் ஆங்கில மருத்துவம் போக வேண்டாம், போகாது சரி பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோம். ஆங்கில மருத்துவம் போனாலும் தப்பு இல்லை. அது அது அவங்க மேலே இருந்த அந்த அந்த ஒரு வெறுப்புணர்ச்சி, கோபம், ஆத்திரம், இந்த மாதிரிலாம் மக்களை தப்பாக வழி நடத்துகிறாங்களே, இப்படி தான் தப்பாக மக்கள்கிட்ட பணம் கொடுங்குறாங்களே, தப்பாக தேவையில்லாமல் ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்களே, தேவையில்லாமல் செலவு பண்ண வைக்கிறாங்களே, தேவையில்லாமல் எல்லாம் வைக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஒரு மாற்று கருத்து என்கிட்ட இருந்தால் டோட்டலாக ஜீரோ பண்ணிட்டாங்க. இப்போ என்னுடைய பார்வையில் எல்லாமே ஒன்று தான். சித்த மருத்துவமா, ஆயுர்வேத மருத்துவமா, ஆங்கில மருத்துவமா, எல்லாமே ஒன்று தான். அந்த வேரியேஷன் என்கிட்ட கிடையாது. ஏன்னா அந்த ஞானத்தை கொண்டு என்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த பக்குவத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. அந்த பக்குவம் இல்லாத போது நாமளும் தப்பு, சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, நிறைய சார்ஜஸ் வாங்குறாங்க, பிரச்சனையே இல்லை, நிறைய ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த வைத்தியத்தை பண்ணுன்றாங்க, பிரச்சனையே இல்லை ஆனால் இந்த மருந்தை சாப்பிடுன்றாங்க, நல்ல சாதாரணமான விஷயத்தை கூட சைடு மருந்து கொடுத்து சைட்டுக்கு வர வச்சிடறாங்க, நோய் வர வைக்கிறாங்க. இப்போ அது உண்மைதான், அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி கொண்டு விட்டாங்க. ஆமாம், அவங்க பண்ண தப்புக்கு, அவங்க பண்ண கர்மாவுக்கு கிளியர் பண்ணி ஆகணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் முடிக்காமல் கேரியர் பண்ணிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க கர்மாவை அடுத்த பிறவிக்கு. இப்போது முன்னுடைய பிறவியில், இந்த பிறவியில் நம்ம அதை எஸ்கேப் ஆகி கேரியர் பண்ணாங்க, அடுத்த பிறவிக்கு எப்படி கேரியர் பண்ணிட்டு போகிறோம்னா, இந்த பிறவியில் நீங்கள் கிளியர் பண்ணாத நோய்கள், கிளியர் பண்ணாத பிரச்சனைகள் அடுத்த பிறவியில் யங்கேஜ்லேயே வந்துடும். இப்போ நீங்கள் பாருங்கள், ரீசெண்டாக குழந்தைங்களை பார்க்கும்பொழுது பிறக்கும்போது அடுத்த பிறவியில் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் குழந்தை பிறக்கும்போதே சுகர், பிறக்கும்போதே கிட்னி ப்ராப்ளம், பிறக்கும்போதே ஹார்ட் ப்ராப்ளம், பிறக்கும்போதே ஆட்டிசம். கரெக்டுங்களா? இப்போ ரீசெண்டாக நிறைய வருது. பிறக்கும்போதே குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள் வருது, பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைகளுக்கு பிரச்சனை வருது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? நாம் சொல்லுவோம் ஜெண்டா, ஐயோ அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, பச்சை குழந்தை, இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இந்த நோயா அப்படின்னு நாம் ஃபீல் பண்ணுவோம். நம்ம அறியாமையினால, இந்த குழந்தைக்கு இந்த வயசில் கிட்னி பிரச்சனையா, இந்த வயசுல ஹார்ட் பிரச்சனையா, அட என்னப்பா அநியாயமா இருக்கு, அட பாவமே நம்மளே அறியாம அந்த வார்த்தை வரும். அந்த குழந்தை இந்த ஜென்மத்தில் தான் உங்களுக்கு குழந்தை, பாஸ்ட் லைஃப்ல அது பண்ணாத எஸ்கேப் ஆகி வந்துருச்சு, அது அடுத்த ஜென்மத்தில் கொடுக்குறாரு, இந்த லைஃப்ல அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இது சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்கும். கண்ணாடி போடுறது கூட அப்படிதான், சின்ன வயசுலேயே கண்ணாடி போடும், சின்ன வயசுலேயே சுகர், சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம், சின்ன வயசுல கிட்னி ப்ராப்ளம் இருக்காங்க. இதெல்லாம் எந்த குழந்தைகள்லாம் நீங்கள் சைல்டுஹுட்லேயே இப்போ இந்த நோய்கள்லாம் பார்க்குறீங்களோ, இத்தனை பேரும் நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் உள்ளே போய் கிளியர் மைண்ட்ஸில் பார்த்தாதோ இல்லை மற்ற முறைகள் இருக்குது, அதெல்லாம் வேறு எந்த முறை வேணால் பார்க்கலாம். ஹிப்னாட்டிஸில் போய் பார்க்கலாம், மெஸ்மரிசம் மெத்தடில் போய் பார்க்கலாம், இந்த பேராசைக்காலஜி டிபார்ட்மெண்ட் நிறைய உள்ள பின்னாடி கொண்டு போய் பார்ப்பாங்க, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் பார்க்கலாம். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அது நிறைய சிஸ்டம் இருக்குது. இந்தியாவோட ஃபாரின் நிறைய இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பாஸ்ட் லைஃப்ல இருந்து இதை கேரியர் பண்ணிட்டு இருந்திருக்கும், அந்த லைஃப்ல அது முடிக்காமல் ஃபுல் ஸ்டாப் வைக்காம பாக்கி கொண்டு வருது. அப்போது இந்த பிரிவில் இந்த சர்டன் பீரியட் இருக்கு இல்லையா, பிராரப்த கர்மான்னு சொல்லுவோம். இந்த பிரிவில் சில விஷயங்களை வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்போ இந்த பீரியடில் ஒரு 70 வருஷம் இருக்குது, 80 வருஷம் இருக்குது, இல்லை 60 வருஷம் இருக்குது, அதுக்குள்ளே அதை காம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும், அந்த சிலபஸ் கவர் பண்ணி ஆகணும்.
சிலபஸ் தான், சிலபஸ் தான். இந்த பிறகு கொண்டு இருக்கிற சிலபஸ். அப்போ டெனர் அந்த சிலபஸ் பீரியட் அகாடமிக் இயர் வந்து 70 இயர்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் இல்லை, சிலபஸ் ஹெவியாக இருக்குது, கற்றுக்க வேண்டிய பாடம் இருக்குது. அப்போ ப்ரெஷர் கொடுக்கணும், ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி ஸ்டார்டிங் கொடுக்கும்போது சின்ன குழந்தையிலே ஆரம்பிச்சிடும். அது ஒரு 5 வயசில் ஆரம்பிக்கிறேன், 20 வயசில் ஆரம்பிக்கிறது இல்லை, சின்ன குழந்தையிலே ஆரம்பிச்சிங்க. ஏன்னா பிகாஸ் தான் கவர் பண்ண முடியும். இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க. பட் முன்னாடி வந்து இந்த எம்பிபிஎஸ் எக்ஸாமினேஷனுக்கு, நீட் எக்ஸாமினேஷனுக்கு எல்லாம் வந்து 10th படிக்கும் போதே ஆரம்பிச்சிருவாங்களாம். அவங்களோட எய்ம் வந்து என்னென்னா நீட்டில் பாஸ் பண்ணணும், அதுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கிடணும். அதுக்காக 10th படிக்கும் போது தான் சிலபஸ் கற்றுக் கொடுப்பாங்க. ஏன்னா +2 மார்க் ஸ்கோர் பண்ணுது. ஏன்னா +2 மார்க் ஸ்கோர் பண்ணால் தான் அந்த மார்க் வச்சு தான் அப்போ அட்மிஷன் கிடைக்கும். நீட் வரதுக்கு முன்னாடி இப்பயும் அது நடக்குது. மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அதை நிறைய பேர் கேள்விப்படுவேன் நான், நீங்களும் கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. 9th 10th சிலபஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது, +1 +2 சிலபஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது, +1 +2 சிலபஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது, +2 சிலபஸை +1 கற்றுக் கொடுக்க வேண்டியது, கற்றுக் கொடுத்து அந்த மக்கப் பண்ண வச்சு மதுக்கு போய் +2 மார்க் எடுப்பாங்க. அப்படி தான் கொண்டு போனாங்க. நிறைய பேர் வந்து உள்ள பேசிக் நாலேஜ் இல்லாமல் அப்படியே மேலே வந்து அது வெளியே போயிட்டாங்க. நிறைய என்கிட்ட ட்ரீட்மெண்ட் இந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரி மெத்தடில் வந்து 10th சிலபஸ் 9th ஆரம்பிக்க வேண்டியது, அவங்க ஸ்கூலில் டாப்பர் வராங்கன்னு காட்டுறதுக்காக, +2 சிலபஸை +1 சொல்லிக் கொடுக்க வேண்டியது, அவங்க ஸ்கூலில் டாப்பர் வரணுன்றதுக்காக, ஸ்டேட் லெவலில் கொண்டு வந்து அவங்க ஸ்கூலில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக கொண்டு வராங்க. பட் காலேஜுக்கு வந்தால் அந்த பேசிக் நாலேஜ் இல்லை சார், அந்த கடவுர் மாதிரி அடித்து நகப் பண்ணி ஒரு மார்க் வாங்கி வந்துடுறாங்க சார், ஸ்டேட் ஃபர்ஸ்ட்ன்றாங்க, ஸ்டேட் செகண்ட்ன்றாங்க. பட் காலேஜில் வந்தால் பேசிக்கு நாங்கள் திருப்பி சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது சார் அப்படின்னு 2-3 ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்லேயும் சரி, என்ஜினியரிங் காலேஜ்லேயும் சரி, ப்ரொஃபஸர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சார் இந்த மாதிரிலாம் நடக்குது. இப்போ நாங்கள் வந்து திருப்பியும் பேசிக் வந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா முடியல, அவனா மார்க் எடுத்து வந்துட்டான், பட் உள்ள பேசிக்காக ஃபண்டமெண்டல் நாலேஜ் இல்லை சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மையும் கூட. அப்போது அந்த மாதிரி வந்து அடுத்தடுத்த ஜென்மத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய, தீர்க்க வேண்டிய, கொடுக்க வேண்டிய பணம், கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால ஷார்ட் பீரியட் சின்ன வயசுல ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ எப்படி சொல்கிறேன் பார்த்தீங்களா, அந்த டார்கெட்டுக்கு பசங்களை எப்படி சீக்கிரம் படிக்க வைக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த லைஃப்பில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் நிறையா இருக்குது, கொடுக்க வேண்டிய பணம், உங்களுக்கு கையை விட்டு வெளியே போக வேண்டிய பணம் நிறையா இருக்குது. அது பின்னாடி 5 வயசு 20 வயசு 30 வயசு 40 50 வயசு செலவு பண்ண முடியும். நீ சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிரு, பிறந்த உடனே ஆரம்பிச்சிரு, இப்போந்தே ஆரம்பிச்சிரு, அப்பா அம்மாவுக்கு செலவு, நீயும் செலவு பண்ணு, நீயும் கஷ்டப்படு அப்படின்னு சொல்லிட்டு சிலபஸ் போர்ஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கனால சின்ன குழந்தைலேயே கொடுத்துருவாங்க. நிறைய குழந்தைகள் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் சர்க்கிளே பாருங்கள், சின்ன வயசுலேயே ஆஸ்பத்திரி போயிட்டு இருக்கோம், சின்ன வயசுல கிட்னி ப்ராப்ளம், சின்ன வயசுல ஹார்ட் ப்ராப்ளம், நிறையா சின்ன வயசுலேயே. இதெல்லாம் என்ன போன பிறகு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வர்றாங்கன்னு அர்த்தம். அதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லி புரிய வச்சு ஆங்கில முறை மருத்துவத்தை குறை சொல்லாதீங்க, ஆங்கில முறை மருத்துவர்களை வந்து குறைப்பட்டுக்காதீங்க, ஆங்கில முறை மருத்துவம் சார்ந்த அந்த ஊழியர்கள்கிட்ட அவங்ககிட்ட எல்லாம் நீங்கள் எதுவும் மருத்துவம் வச்சுக்க வேண்டாம், இது கடவுளுடைய விருப்பத்தோட, கடவுளுடைய ஆணையோட, கடவுளுடைய எண்ணத்தின்படி தான் இது நடக்குது. அப்போ இது குறையுதே, இதை யாரும் சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, இது யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இல்லை, அதுக்குண்டான கர்மாக்கம் வருவான், திரும்பி சொன்னார், என்ன மாதிரியே சொன்னார், திருப்பி சொல்லுவார், 2 டைம் 1 டைம் திருப்பி சொல்லுவார். நீங்கள் சொல்கிறீங்க டாக்டர் திருப்பி சொல்கிறீங்க, நான் அங்கே சொல்ல மாட்டேன். பிகாஸ் அகத்தியர் சொல்கிறாருன்னா அந்த கருத்து நம்ம மனசில் நீ இதை அப்படியே பதிஞ்சு சப்கான்ஸ் மைண்ட் கொண்டு போயிட்டு அடுத்த ஜென்மங்களுக்கு கொண்டு போன்ற வகையில் அவர் சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். யார் சுகப்படணுன்ற அமைப்பு இருக்கோ, யாருக்கு வந்து கர்மாவை கழித்து அடுத்த நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு போகணும்னு அமைப்பு இருக்கோ, யார் வந்து கர்மவினையெல்லாம் தோற்றா தீர்ந்திருக்கோ அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். என்ன பார்த்து உங்களை தேடி வருவார்கள். மரியாதையாக தான் பேசுவார், ஏகவசம்லாம் பேச மாட்டார், வா போனா பேச மாட்டார், உன்னைன்னு கூட சொல்ல மாட்டார், உங்களைன்னு தான் சொல்லுவார். அவர்கள் உங்களை தேடி வருவார்கள். உங்களைனா என்ன சொல்கிறார் அவர், யார் என்ன மட்டும் பொதுவாகவே மற்ற சித்த ஆயுர்வேத மருத்துவமனை யார் வருவாங்கன்னா அவர் சொல்கிறார், என்னை சொல்கிறாரு. அவர் ஏகவசம் நீ வா போனா பேச மாட்டார். இப்போ மகான்கள் சித்தர்கள்லாம் அப்படி இல்லை, ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசுவாங்க. மகனேன்னு சொல்லுவார், மகனே உங்களை தேடி வருவார்கள். யார் சுகப்படணும் அமைப்பு இருக்கோ, யாருக்கு தேவையில்லாமல் பணம் செலவு பண்ண வேண்டாம்னு அமைப்பு இருக்கோ, யாருக்கு இயக்கிற மக்கள்லாம் அனுபவித்து தீர்த்து முடித்து விட்டார்களோ
யார் அவரும் அவரை சார்ந்தவர்களும் அடுத்தடுத்த உயர்நிலைக்கு போகணுன்ற அமைப்பு இருக்கோ, தொகைப்பண்ண அமைப்பு இருக்கிற மட்டும்தான் உங்களை தேடி வருவார்கள். மற்றவர்கள் வரமாட்டார்கள். மற்றவர்கள் வரமாட்டார்கள், வரவே மாட்டார்கள். அப்போ அவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களை நாடி வருபவர்களுக்கு செய்யுங்க, உங்களை நாடி வருபவர்களுக்கு சொல்லுங்க. அதையும் சொல்றாரு. உங்களை நாடி வருபவர்களும் கூட நாங்கள் ஃபில்டர் பண்ணுவோம். அதையும் செக் வைப்பாங்கடா. உங்களை நாடி வருபவர்கள் கூட செக் வைப்பாங்க சொல்றார். தெளிவாக சொல்றார். 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்றாரு. உங்களை நாடி வருபவர்களுக்கும் நாங்கள் செக் வைப்போம். நான் சொல்கிறேன், கொஞ்சம் இங்கிலீஷ் வேர்டெலாம் வரும். அவர் தமிழில் தான் பேசுவார். நான் இப்போ உங்களுக்கு சொல்லும்போது சுத்த தமிழில் பேசினா உங்களுக்கும் புரியாது. ஆனால் கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ் பண்ணி நம்ம கொலைக்கல நம்ம உங்கள் லெவலுக்கு நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நான் பேச மாதிரி அவர் இங்கிலீஷ் வேர்டெலாம் யூஸ் பண்ண மாட்டார். அவங்க வாயில் இங்கிலீஷ் வேர்டெலாம் வராது. நான் உங்கள் லெவலுக்கு இறங்கி நம்ம புரிஞ்சதுக்காக நம்ம லெவலில் நம்ம சொல்கிறோம். அப்போ எப்படி சொல்கிறோன்னா, அப்போ அந்த புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நம்ம அப்படி சொல்கிறோம். இங்கிலீஷ் வேர்டெலாம் அவங்க வாயில் வராது, தமிழ் தான் வரும், சுத்தமான வரும். அப்போ சொகப்போனோட அமைப்பு இருக்கிறவங்க, நல்லா இருக்கணும் அமைப்பு இருக்கிறவங்க வருவாங்க. அப்பயும் அந்த செக் வைப்பாங்க. அந்த என்ன செக் அப்படின்னா, இதுதான். உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு வெளியே போயிடுவாங்க. உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இல்லை கவுன்சிலிங் எடுப்பாங்க. அப்புறம் யாராவது அவங்க சொந்தக்காரன் வந்து, இல்லை அப்படி இல்லை, அங்கே போனால் நல்லா இருக்குது, இங்கே போனால் நல்லா இருக்குது, இவர் இப்படி அவர் அப்படி, அவர் எனக்கு தெரிஞ்சவர் வாங்கன்னு சொல்லி டைவர்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுவாங்க. அவன் எவ்வளோ கர்மா வந்து உங்கள்கிட்ட கற்றுக்கணும், எவ்வளோ லெசன் கற்றுக்கணுமோ அதை கற்றுக்கொண்டு வெளியே போயிடுவான். பார்சியலாக உள்ளே வருவான். ஓ அப்படியா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமா, ஆனால் நான் வெயிட் பண்ண மாட்டேன், போயிடுவான். இவ்வளோ நாள்லாம் என்னால் முடியாது, நான் அங்கே போய்வேன். ரைட், ஓகே, போயிட்டு சில விஷயங்கள் வந்து கற்றுக்குவாங்க. கற்றுக்கிட்ட பிறகு பாதி கற்றுக்கிட்டு வெளியே போகிறாங்க. ஏன்னா அடுத்த பாதி அவன் அடுத்தடுத்த பிறகுகள் கற்றுக்கணும். ஏன்னா இந்த பிரிவில் அவனுக்கு முக்தி அடைகிறதுக்கோ, இந்த பிரிவில் அவன் ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கு அமைப்பு கிடையாது. ஆனால் அவன் என்ன பண்ணுவான், வந்து கொஞ்சம் கற்றுக்கு நீங்கள் வரைச்சி விட்ருங்க. நீங்கள் வரைச்சிருங்க. அந்த கருத்து கர்மான்னு ஒரு எனர்ஜி இருக்குது, கர்மான்னு ஒரு விஷயம் இருக்குது. இது உங்கள் லைஃப்பில் எல்லாமே இட் பிளேஸ் வைட்டல் ரோல் அப்படி சொல்லுங்க. இட் பிளேஸ் வைட்டல் ரோல். அந்த வைட்டல் ரோலை வந்து உங்களுக்கு மனசில் பயிச்சுட்ருங்க. அது போதும். அவன் என்ன பண்ணுவான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு சுகப்படணும், இந்த இதில் இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நிறைய செலவு பண்ணி நொந்து நூடுல்ஸ் ஆகி கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் போயிட்டு அடுத்த பிறகு வரணும். அவன் இதில் நீங்கள் விதை வச்சிடுறீங்க, அதை வாங்கிக்கிறான், அதோட ரைட், அதுக்கு பிறகு போயிடும். அப்போ யார் முழுமையாக சுகமடையுமோ அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பான். ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான், சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுவான். ஏன் எதுக்கு அப்படின்னு பெரியார் வாதமெல்லாம் கேட்டுக்க மாட்டான். சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுவான். பிகாஸ் 100% அவன் கர்மா இருந்து வெளியே போய் இதுவே நல்ல ஹையர் போகணும்னு கேட்பான். இல்லை பாதி அனுபவிக்கணும், மிச்சம் பாதி கஷ்டப்படணுன்றவன் பாதி கேட்டுக்குவான், பாதி விட்டுருவான். என்ன சொல்கிறீங்களோ அது பாதி உள்ளு வாங்கிக்குவான், பாதி விட்டுருவான். முழுசாவே அவன் அடுத்த ஜென்ம கேரியர் பண்ணி கொண்டு போகணும்னு நீங்கள் சொல்ல பற்றி அப்படியான்னு கேட்டுக்குவான். அவ்வளோதான், கிட்டே வர மாட்டான், ஓடியே போயிடுவான். பிகாஸ் அவன் பல ஜென்மம் கஷ்டப்படணும், நிறைய கஷ்டப்பட்டு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குன்னா போயிடுவோம். ஸோ அப்போ நீங்கள் என்ன செய்யணும், வர்றவனுக்கு விதைக்க வேண்டிய வேலை தான் உங்களது, சொல்ல வேண்டிய வேலை உங்களது. அதை கேட்டுக்கொள்வதும் கேட்டுக்கொண்டு அதை பயன்படுத்தி முன்னுக்கு போவதும் சொகப்படுவதும் அவங்களுடைய கர்மம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சொல்ல வேண்டியது என்னுடைய கர்மம், உங்களுக்கு கூட சொல்லுங்க. நீங்கள் எல்லாருமே குருமார்களாக மாறுங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. அகத்தியருடைய வாக்கு இது, மகான் அகத்தியருடைய வாக்கு, அகத்திய மகரிஷனுடைய வாக்கு, அகத்திய சித்தருடைய வாக்கு. அதை நான் அடிக்கடி சொல்லுவேன். அது இட் இஸ் நாட் த வேர்ட்ஸ் ஆஃப் டாக்டர் இளங்கோ, இட்ஸ் த வேர்ட் ஆஃப் த ஹோலி சித்தர் மகான் ஸ்ரீ அகத்தியர், அவருடைய வார்த்தை. நீங்கள்லாம் குருமார்களாக மாறுங்க, நீங்களாம் சொல்லிக் கொடுங்க, நீங்களாம் செய்யுங்க. அப்போ அது என்ன ஆகுது, நீங்களும் புண்ணியம் அடைகிறீர்கள், நீங்களும் புனிதத்தை தேடுகிறீர்கள், உங்களுடைய ஆத்மாவும் தூய்மையடைது, மற்ற ஆத்மாக்களையும் வழிகாட்டுறீங்க, முன்னேற்றுறீங்க, நீங்களும் முன்னுக்கு போறீங்க, அடுத்தவங்களையும் தூக்கி விட்றீங்க. ஆன்ம முன்னேற்றம். இந்த ஆன்ம முன்னேற்றம்னு வந்தால் எல்லாமே வரும். வெறும் ஆன்ம முன்னேற்றம்னா அந்த சாமி கடவுள் அப்படி கிடையாது. நோ 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 நோ. பணம், நல்ல உறவுகள், அன்பான உறவுகள், நல்ல பணம், செல்லும், வசதி, கடன் இல்லாத நிலைமை, செல்வ செழிப்பு, தரம் நினைச்ச மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை, நினைச்ச மாதிரி செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கிடைக்கும். ஆன்மீகம் நான் சொன்னால் மற்றவங்க சொல்ற மாதிரி சாமி கும்பிட்றது கிடையாது. கர்மா எனர்ஜிலிங் கொடுக்குற டெஃபினேஷன் வேற, மற்றவங்க சொல்ற டெஃபினேஷன் வேற. மற்றவங்க சொல்ற டெஃபினேஷன் என்ன, ஆன்மீகம்னா இதை பற்றியே நினைக்க கூடாது, கடவுளை பற்றியே நினைக்கணும். இல்லை, தவறு. ஆன்மீகம் அப்படி நம்ம சொல்றது எல்லாமே பணம், ஆரோக்கியம், சொத்து பத்து, நகநட்டு, கார் பங்களா, எஸ்டேட்டு எல்லாமே சேர்ந்தது தான் ஆன்மீகம். திரும்பவும் சொல்ல புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்க சொல்கிற ஆன்மீகம் வேறு, கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லி கொடுக்குற ஆன்மீகம் வேறு. கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்லி கொடுக்குற ஆன்மீகத்தில் எல்லாமே வருது. பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், நகை வேணும், எஸ்டேட் எல்லாமே வேணும். அந்த லெவலில் வச்சுக்கிட்டு அடுத்த லெவலுக்கு போகணும். இது எல்லாம் டோட்டலாக விட்டுடுங்க, இது எல்லாமே டோட்டலாக விட்டுடுங்க, காய் விட போட்டுட்டு வந்துடுங்க,
அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டார். எங்கள் அப்பா ஒரு தடவை பழனி ஆண்டவரை பற்றி பேசுறது கோமனாண்டின்னாரு. பழனி ஆண்டவர் வந்து முருகன் வந்து கோமனாண்டின்னாரு. என்ன இப்படி சொல்கிறீங்க, கோமனாண்டி சொல்லுங்க. எனக்கே சிரிப்பு வந்துச்சு, என்ன கோமனாண்டி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவர் போய் கடவுள் முருகர், அவரை போய் நீங்கள் கோமனாண்டின்னு சொல்கிறீங்களே. அவர் சில விளக்கங்கள்லாம் சொன்னார். கோமனாண்டி நான் சொன்னேன், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா எங்கள் அப்பா பேர் வடிவேலு, அவரும் முருகருடைய பேரை கொண்டவர் தான். அப்பா பேர் வடிவேலு, முருகருடைய பேரை கொண்டவர் தான். கோமனாண்டி சொல்லி என் சிரிப்பாக வந்துச்சு. என்ன நான் இப்படி சொல்லிட்டீங்க கடவுளை போய். அப்புறம் விளக்கம் சில விஷயங்கள்லாம் சொன்னார். அப்போவே நான் 4th 5th படிக்கிறேன். அப்போவே சில விளக்கங்கள்லாம் சொன்னார். 5th நினைக்கிறேன், 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எஸ். அவர் சொன்ன பிறகு தான் கடவுள் ஏன் கோமனாண்டியாக இருக்கிறாருன்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். அப்போவே எனக்கு சொல்லி கொடுத்தார். 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது, அப்போ முருகன் ஏன் கோமனாண்டியாக இருக்கிறாரு, முருகன் ஏன் கோமனாண்டியாக இருக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, முருகன் வந்து எல்லா வகையிலையும் எல்லாத்தையும் போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியாக நம்ம கோமனாண்டியாக தான் ஆட்ட லெவலுக்கு போகணும். எல்லாமே அனுபவித்த பிறகு வச்சுக்கிட்டு இல்லை. அப்போது முக்தின்ற நிலைக்கு போகும்போது அப்போ நமக்கு வீடு தேவையில்லை, வாசல் தேவையில்லை, நிலம் தேவையில்லை, சொத்து பத்து தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கோமனாண்டி தான், பிச்சைக்காரன் தான் இல்லையா. கோமனாண்டி ஒன்றுமே இல்லை, கோமனம் ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. முருகருக்கு பார்த்தா கோமனம் ஒன்று தான், மற்றும் டோட்டலாக பாடி கோபனாண்டி. அப்போ நம்ம போகிறது வந்து அந்த நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மானத்தை மறைக்கிறதுக்காக ஒரே ஒரு துணி, அது கூட மற்ற ட்ரெஸ் கிடையாது, வேட்டி சட்டை இந்த மாதிரி கோமனம் தான். அந்த கோமணத்தை மட்டும் கட்டிக்கிட்டு உயரணும், அந்த முக்திக்கு போகிற நிலையில். அப்போ அது வரைக்கும் என்ன, இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரணும். இந்த கடமைகள்லாம் அனுபவிச்சு நகை நட்டு வாங்கி சொத்து பத்து வாங்கி எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு மனைவி மக்களோட சாமியாக பிரம்மச்சாரியாக இருக்கணுமா கிடையாது. நல்ல இல்லற இன்பத்தை நல்லா அனுபவிச்சுட்டு, ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இல்லற இன்பத்தை நல்லா அனுபவிச்சுட்டு, தாம்பத்திய சுகத்தையாக நல்லா அனுபவிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இதுக்கு மேலே கோமனாண்டியாக வாங்க போதும், ரைட், ஓகே, இதுக்கு மேலே கோமனாண்டியாக முத்திக்கு போகும். அப்படி தான் போகணும் ஒழிய இதெல்லாம் விட்டுட்டு வாங்கன்னு சொல்லலை. தப்பாக புரிஞ்சுக்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு வந்துடுங்க, இது தப்பு. நிறைய அமைப்புகள் அப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, இந்த ஒயிட் சாரி கட்டிட்டு வரணும், நீங்கள் வந்து இல்லற வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, ஆண்களும் சரி ஒய்ஃபுங்கெலாம் டச் வச்சுக்கூடாது, தொடர்பு வச்சுக்கூடாது, பெண்களும் சரி கண்ணுங்கள்லாம் தொடர்பு வச்சுக்கூடாது, எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துடும். தப்பான சிஸ்டம், தப்பு தப்பு தப்பு. அந்த ஒரு சிஸ்டத்தையும் குழந்தை பற்றி ஒரு 3 பேரை நான் ரீசர்ச் பண்ணி ரெக்கார்ட் வச்சுருக்கேன். ஒரு சிஸ்டம், அது பப்ளிக்கில் நம்ம சொல்லக்கூடாது, எல்லா அமைப்புகள்லையும் ஒரு சிஸ்டத்துலையும் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி அவங்கள ரிப்போர்ட் வச்சுருக்கேன். அவங்க எந்த வகையில் பல வகையில் பாதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அந்த அமைப்புகளில் வந்து பிரம்மச்சாரிகளாக இருக்கின்றவங்களையும் ரெக்கார்டு வச்சுருக்கேன். பிரம்மச்சாரிணிகளாக கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு நிறைய அமைப்புகள் பேரை சொல்லிக்க வேண்டாம், அது உங்களுக்கே தெரியும். அது பப்ளிக் ஃபாரம் நம்ம சொல்லக்கூடாது, ஆனால் உங்களுக்கே தெரியும் எந்த அமைப்புகளில் இப்படிலாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது வந்து சித்தருடைய கருத்துப்படி, இறைவனுடைய கருத்தியல் படி தவறு. அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இருக்கலாம் மேபி, ஆனால் அப்படி இருக்கணும் அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறனால நிறைய ப்ராப்ளம் அவங்க சஃபர் ஆகியிருக்கிறாங்க. பிரம்மச்சாரிணிகளாக இருக்கின்ற அந்த ஆன்மீக அமைப்புகளை சேர்ந்தவங்க எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்திருக்கிறாங்க, நாங்கள சரி பண்ணியிருக்கேன். ஆனால் அவர்கள் அதாவது அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவர்கள் அனுசரித்து கொண்டிருக்கின்ற அந்த பிரம்மச்சரியம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க உடம்புல எவ்வளோ பிரச்சனை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன். ஒரு வகையில் நானே யோசனை பண்ணேன், ஆமாம் இந்த சிஸ்டத்தில் அவங்க வந்து பிரம்மச்சாரி இருக்கணும் அப்படின்னு அவங்க போடுறாங்க, நாம் போய் அவங்க மனசை கரைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களையும் சரி பெண்களையும் சரி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறோமே, இது தப்பாச்சே அப்படின்னு யோசனை பண்ண மறுநாள் காலைல தியானத்தில் வருது, சரியானதை செய்திருக்கிறாய். அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு பிரம்மச்சரியத்தை அனுபவிக்கின்றேன் என்று பல வகைகளில் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி. நீ அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுத்து அவங்கள சரியான முறையில் இல்லற வாழ்க்கைக்கு மாற்றி விட்டுருக்க, நீ பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெடிடேஷனில் நான் செஞ்சது சரியா தப்பான்னு யோசனை பண்ணும்போது நீ செய்தது சரிதான், கரெக்டு தான், தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு க்ளீன் சிட்டு கொடுத்தாங்க சித்தர்கள். நீ கரெக்டு தான்ப்பா, நீ பண்ணது கரெக்டு தான், தப்பு இல்லை. இல்லறத்தில் இருக்க வச்சு அந்த இல்லறத்தை அனுபவிச்சிட்ட பிறகு அதுக்கு பிறகு அவங்க உயர் நிலைக்கு வரட்டும். இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக்கிட்டு அந்த உணவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக உள்ள நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு சஃபர் ஆயிட்டு அவங்க எதுக்காக அந்த பிரம்மச்சரியத்தை அனுசரிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஹையர் லெவலுக்கு போகணுன்றதுக்காக. ஹையர் லெவலுக்கு போல லோயர் லெவல்லையே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவனுக்கு தெளிவை கொடுத்து
அவங்களுக்கு அந்த இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணி என்ன உயர்நிலைக்கு போகணும்னு நினைச்சாங்களோ அதோட ஹை லெவலுக்கு கொண்டு போய் வச்சுட்டேன் நீங்கள் நல்லா கரெக்டான வேலை தான் செஞ்சப்பா, தப்பு இல்லை, சரியான முறை தான் அது. அவங்க தவறாக புரிந்து செய்திருக்கிறார்கள், நீ அதை சரியாக தான் பண்ணிக்க, உன் சைடில் தப்பே கிடையாது, ரைட்டு தான், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க அந்த தெளிவு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிட்டனால புரிஞ்சிட்டனால தான் இன்றைக்கி நம்ம அவங்க முன்னாடி இந்த விஷயத்தை நம்ம சொல்கிறோம். ஸோ அகத்தியர் வந்து என்னை வர வச்சதும் சொன்ன விஷயத்தும் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காங்க. அதை வந்து உங்களுக்கு நான் இப்போ ஃபீட்பேக் சொல்லி கொடுத்து சொன்னேன். அதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுங்கன்னாங்க. சொன்னதுனால இந்த விஷயத்த சொன்னேன். ஓரளவுக்கு எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன விஷயத்த உங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நாளில் இந்த விஷயம் உங்களுக்கு கிடச்சிருக்கு. இதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயம் நம்ம சொன்னாலும் அது வந்து காதில் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிடாதுங்க. அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். அது லைஃப்பில் அப்ளை பண்ணிக்கும். நீங்கள் நோட்டில் எழுதுறது கூட பெரிய விஷயம் கிடையாது. நோட்டில் எழுதினாலும் கூட அது நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறோம், அப்ளிகேஷன் இஸ் வெரி மஸ்ட். அப்ளை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நாளும் இனிய நாட்களே, எல்லா நாட்களும் இனிய நாட்களே, எல்லா நாட்களும் சந்தோஷமான நாட்களே, எல்லா நாட்களும் மகிழ்ச்சியான நாட்களே. ஒரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க முடியும். ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்க முடியும். துயரப்படவோ, துக்கப்படவோ, கவலைப்படவோ, வேதனைப்படவோ தேவைகளே இல்லை. இதை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். சரியா? இன்னைக்கு மணி 7 ஆச்சு. இதோட முடிச்சுப்போம். நாம் திரும்ப மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. தேங்க்யூ டாக்டர். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. உன்னிய நன்றி, மிக்க நன்றி. உன்னிய நன்றிங்கள் ஐயா. நன்றிங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. நன்றி.